இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். ஆஹ் இன்னைக்கு கிட்டத்தட்ட 60 நாட்கள் ஆகிடுச்சு தாவேக அரசு அமைந்து. ஆஹ் தாவேக அரசு அமைந்த பிறகு பல்வேறு பிரச்சனைகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பல திட்டங்கள் செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அமைச்சர்கள் மேல பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இப்படியான சூழல்ல இந்த 60 நாட்கள் தாவேக அரசு மக்களுக்கு ஒரு சோதனையா இல்ல இந்த அரசின் சாதனையா அப்படிங்கிறது தான் நம்ம டாபிக்கா எடுத்து பேச போறோம். தாவேக அரசனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, தாவேக அரசு எந்த அளவுக்கு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நம்ம பேசுவோம். நான் உங்க ஹரீஷ் சமூகத்தில் பேசுறதுக்காக பிரியகுரம் அமைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். மாற்றத்தை நோக்கிய தமிழ் நெஞ்சங்களுக்கு வந்துட்டு முதல் வணக்கம் சொல்லிக்கிறேன். இந்த டுடேஸ் மை டேன்னு சொல்ற மாதிரி இது ஷோஸ் மைன்னு சொல்லுவேன். ஏன்னா தாவேக்காவோட ஆதரவாளர் உட்கார்ந்துருக்காரு எனக்கு எதிர்த்து. அதனால வந்துட்டு அவருக்கு பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. சாதனைகள்னுட்டுன்னு எதனா ஒரு பட்டியல் இருந்தா மட்டும்தான் பேச முடியும். அவர் 1 2 3 எண்ணி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் நானு. சோ எப்படி ஹரிஷ், நீ பேசுறியா நான் பேசிட்டுமா? இல்ல, சாதனைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. பத்திரப்பதிவுத்துறையில ஆன்லைன் முறை அப்படிங்கிற ஒரு முறையை நடைமுறைப்படுத்தி இடைத்தரகர்கள் அதே மாதிரி தேவையற்ற தாமதங்களை வந்து குறைச்சிருக்கிறத பார்க்க முடியுது. பணியிட மாற்றங்களுக்கெல்லாம் லஞ்சம் வாங்குறது இல்லைன்னு அதிகாரிகள் தரப்புல இருந்து சொல்லப்படுறத பார்க்க முடியுது. அமைச்சர்கள் துறை செயலாளர்களுக்கு ரெண்டு தரப்புல இருந்தும் மாவட்டங்களா ஆய்வுகளுக்கு போறதை பார்க்க முடியுது. நேற்றுக்கு ஹிட்டாச்சி எனர்ஜி டெக்னாலஜி சர்வீஸ் பிரைவேட் லிமிடெடோட போரூர் விரிவாக்கத்திட்டம் மற்றும் ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா நிறுவனத்தோட செங்கல்பட்டு உற்பத்தி விரிவாக்கத்துக்கு 1000 கோடி முதலீட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு. நிலவில் இருந்த பல முதலீட்டு கோப்புகள் வந்து விரைவுபடுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி போக்குவரத்து துறையில பார்த்தோம் அப்படின்னா புதிய பேருந்துகள் வாங்குறப்போ ஏசி வசதியுடன் இருக்கிற பேருந்துகளா வாங்குங்கன்னு முதலமைச்சர் விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் சொல்லப்படுது. ஸோ அதுக்கான ப்ராசஸும் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. மின்சாரத்துறையில ஏற்கனவே பல்வேறு ஊழல்கள் செந்தில் பாலாஜி மேல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மத்திய அரசின் கீழ் இருக்கிற நிறுவனங்கள் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. மாநில அரசின் கீழ் இருக்கிற டிவிஎஸ்சி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அப்படியான சூழல்ல மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவரு பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள்ல வந்து முன் வச்சிருக்காரு. அதை தாண்டி வந்து மின்சாரத்துறையினுடைய தலைமை அலுவலகத்துல அவருக்குன்னு தனி அறை ஒன்றை ஒதுக்கி இருக்கிறத பார்க்க முடியுது. இது வரைக்கும் எந்த அமைச்சரும் கடந்த 60 ஆண்டு காலத்துல எந்த அமைச்சரும் மின்சாரத்துறை அலுவலகத்துல அறை ஒதுக்கி அங்க போனதே கிடையாது ஆக்சுவலா. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இவர் போய் விசிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விசிட் பண்ணி அங்க இருக்கிற அதிகாரிகள் கிட்ட என்ன நடக்குதுங்கிறத கேட்டுட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அறநிலையத்துறையில வந்து பல்வேறு மாற்றங்களை அமைச்சர் நண்பர் ரமேஷ் அவர்கள் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. பல கோவில்களுக்கு வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. பல கோவில்களுக்கு போய் ஆன்லைன் முறையில பக்தர்கள் வந்து தரிசனம் டிக்கெட் பெறுவதற்கான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி கோவில் பராமரிப்பு பணிகளுக்கும் பக்தர்களுக்கான வசதிகள் ஏற்படுத்துறதுக்கு மட்டும்தான் அறநிலையத்துறை கோவில் நிதிகளை வந்து பயன்படுத்துவோம், மற்ற எந்த விதமான திட்டங்களுக்கும் பயன்படுத்தப்படாது அப்படிங்கிற சட்டமன்றத்தில் அவர் அறிவிச்சதையும் பல பாராட்டுறதை பார்க்க முடியுது. அம்மா உணவகங்கள் கடந்த ஆட்சியில கம்ப்ளீட்டா மூடப்பட்டிருந்தது. இன்னும் சொல்ல போனா செல்வி ஜெயலலிதா அவருடைய புகைப்படத்தெல்லாம் மறைச்சு அம்மா உணவகத்தை ஆட்சிக்கு வந்த உடனே அம்மா உணவகத்துடைய பேனர்லாம் கிழிச்சு ரொம்ப ரகலை பண்ணது டிஎம்கே. இன்னைக்கு அந்த அம்மா உணவகத்தை வந்து தரம் உயர்த்தி அம்மா உணவகத்துடைய செயல்பாடு இன்னைக்கு நல்லா இருக்கு. சென்னையில வந்து 13 லட்சம் 13 லட்சம் அளவுக்கு அதிகமான மக்கள் வந்து அம்மா உணவகத்தை வராங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு வாரத்துல சிங்கப்பெண் அதிரடிப்படை உருவாக்கப்பட்டிருக்கு. அமைச்சர்கள் அந்த சாதி மோதல்கள் நடக்கிற இடத்துக்கு 24 மணி நேரத்துக்குள்ள போறதை பார்க்க முடியுது. வன்னியர் அவர்கள் போயிருக்காரு. ஸோ அடுத்ததா சட்டவிரோத மணல் குவாரி மணல் கடத்தலுக்கு எதிராக மாவட்ட ரீதியாக நடவடிக்கைகள் ஈடுபட்டு இருக்கு. டாஸ்மாக் கடைகள் 700க்கும் மேற்பட்ட கடைகள் மூடி இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னும் பல கடைகள் வந்து மூடப்படுறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பார் லைசன்ஸ் 10 ரூபாய் மாறிடுச்சு, கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து 10 ரூபா உங்களுக்கு வந்து 20 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க ஆக்சுவலா டிஎம்கே பீரியட்ல.
ரூபா வந்து சரக்குக்கு வாங்குறது, அதை தாண்டி இன்னொரு 10 ரூபா வந்து பாட்டில் ரீஃபண்டுக்காக வாங்கினது. அந்த பாட்டில் ரீஃபண்ட் வந்து இப்போவும் வாங்கிட்டு இருக்காங்க, 10 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க பாட்டில் ரீஃபண்ட். முன்ன நீங்கள் பாட்டிலை கொண்டு போய் டாஸ்மாக் கடையில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 10 ரூபா உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதான். இல்ல இதுக்கு முன்னாடி 10 ரூபாய் எதுக்கு வாங்கிட்டு இருந்தாங்க? கூடுதலாக வாங்கிட்டு இருந்தாங்க. 20 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக போன பீரியட்ல 10 ரூபா கிடையாது, 20 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. அது இப்போ 10 ரூபா பாட்டிலுக்கு மட்டும் வாங்கிட்டு இருக்காங்க. டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கமே இன்னைக்கு வந்து அதுதான் சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் சொன்னார், அதனால தான் நாங்கள் வந்து 10 ரூபா வாங்குறதே, கூடுதலாக வாங்குறதே நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 25% கூடுதல் ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு முதலமைச்சர் விஜய் ஒப்புதல் கொடுத்துருக்கிறதா தகவல் இருக்கு. அதை தாண்டி வந்து கல்வித்துறையில தனியார் பள்ளிகளுக்கு ஆண்டுக்கு 3 லட்சம் ரூபாய் உரிமம் புதுப்பிப்பு கட்டணம் இருந்துட்டு வந்தது. அதை இந்த முறை தாவேக அரசு வந்த உடனே ரத்து பண்ணியிருக்காங்க. அதுக்கும் தனியார் பள்ளிகள் வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. அதை தாண்டி வந்து லைசன்ஸ் வாங்கி தரோம், முதலமைச்சரோட நெருக்கமாக இருக்கேன், உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சு தரேன்னு சொல்லி பல்வேறு தனியார் பள்ளிகள்கிட்ட பலர் வந்து மோசடியான முறையில் 200 கோடி ரூபா வரைக்கும் பணம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதில் வந்து சிலர் கைதும் செய்யப்பட்டிருக்காங்க. உங்களுடைய என்ன நீங்க பண்ணீங்க இந்த 60 நாள்ல, அந்த அந்த என்ன சொல்றது, என்ன மாற்றங்கள் எல்லாம் செஞ்சீங்க அதை வரைக்கும் சொல்லுங்க. எதையுமே நீங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறது இல்ல. அவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க, அதை நாங்க அது வேண்டாம். நீங்க என்ன பண்ணீங்க? முந்தைய ஆட்சியில என்ன தவறு செய்யப்பட்டதோ அந்த தவறுகள் திருத்தப்பட்டு வருது. சரி. முந்தைய ஆட்சியில செய்யப்படுற தவறுகளை திருத்தறதுக்கு தான் இந்த கவர்மெண்ட். அதை திருத்தி புதுசா நீங்க கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான டைம் வேணும். நீங்க எடுத்த உடனே வந்து அதாவது எடுத்த உடனே திமுக 530 514 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. 514 543 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நிறைவேற்ற முடிஞ்சது திமுகவால கிடையாது. மகளிர் உரிமை தொகையை வந்து 2 வருஷமா அதிமுக சட்டமன்றத்துல போராடி சட்டமன்றத்துல கேள்வி கேட்ட உடனே எதிர்கட்சி தலைவர் பேசுறத வந்து லைவ் டெலிகாஸ்ட்ல இருந்து கட் பண்ணது டிஎம்கே. சரி, ஃபர்ஸ்ட் உங்களோட இதுவை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு நம்ம அப்புறம் அந்த ஆர்குமெண்ட்க்கு வரலாம். அதே மாதிரி கிடப்பில் இருக்கிற பல்வேறு சாலை, பாலம், குடிநீர், மருத்துவமனை, நகர்ப்புற உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கான கோப்புகள் வந்து விரைவுபடுத்தப்பட்டிருக்கு. இப்பெல்லாம் வந்து தலைமைச் செயலகத்துக்கு ஒரு கோப்பு போகுது அப்படின்னா, முதலமைச்சர் பார்வைக்கு ஒரு கோப்பு போகுதுன்னா 24 ஹவர்ஸ்ல வந்து அந்த கோப்புகளை சைன் பண்ணி ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறது தலைமைச் செயலக அதிகாரிகள் சொல்ற தகவலா இருக்கு. இதுக்கு முன்னாடி போன பீரியட்லும் சரி, அதுக்கு முந்தின அதிமுக பீரியட்லும் சரி, குறைந்தது 4 அல்லது 5 நாட்கள் எடுக்கப்படும். ஆனால் இந்த முறை 24 மணி நேரத்தில் எங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் ரிட்டர்ன் வந்துடுது சைன் பண்ணி அப்படின்னு சொல்லி தலைமைச் செயலக அதிகாரிகள் சொல்றாங்க. இது ஒரு பெரிய மாற்றமாக பார்க்கப்படுது. ஸோ இது மாதிரி இதுதான் வந்து இப்போதைக்கு இந்த 60 நாட்கள்ல தாவேக அரசு செஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ கேட்டுட்டு இருக்கிற மக்களுக்கு ஒரு விஷயம் புரியும். ஏன்னா சொல்ல வேண்டியது வந்துட்டு ஒரு நிமிஷம் விஷயத்த நீங்க இவ்வளவு எலாபரேட் பண்ணி அதுக்கு மேக்கப் பண்ணி இந்த அளவுக்கு நீங்க சொல்றீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி தான் எங்களுக்கு கேட்குற எங்களுக்கு தெரியுது. ஓகே, இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டீங்க. அது கொஞ்சோண்டு விஷயத்த ரொம்ப இது பண்ணி நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒரு விஷயத்த வந்துட்டு அதுக்கு கண்ணு, காது, மூக்கெல்லாம் வச்சு ஒரு உருவம் கொடுத்து நீங்க சொல்லிட்டீங்க. அவ்வளவுதான் எங்களால பார்க்க முடியுது. ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க என்ன சொல்றது, லஞ்சம் வாங்க மாட்டேன்னுட்டுன்னு சொல்றீங்க, மின்தடை அதை பத்தி, அந்த பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குன்றத பத்தி தான் நான் பேச போறேன். மின்தடை பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. சோலார் உற்பத்தி மூலமா புதிய சாதனையை படைச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். 60 மில்லியன் யூனிட் வந்து வரலாற்றுல முதல் முறையா 60 மில்லியன் யூனிட் வந்து மின் உற்பத்தி செஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கு வந்து மின்தடை படிப்படியாக குறையுது. திமுக ஆட்சியில் 18 மணி நேரம் வரைக்கும் மின்தடை இருந்த காலம்லாம் இருந்தது. சில ஜெயலலிதா அவர்கள் தென்காசியில் ஒரு பிரச்சாரத்தில் 2014 சொன்னாங்க, பியர் வித் மீ, எனக்கு 1 வருஷம் டைம் கொடுங்க, பியர் வித் மீ அப்படின்னாங்க. அதைத்தான் தாவேக அரசு கேட்குறாங்க, பியர் வித் அஸ்ங்கிறாங்க தாவேக அரசு. எங்களோட கொஞ்சம் துணை இருங்க, எங்களுக்கு கொஞ்சம் மாற்றத்துக்கு நாங்க விஜய் கொண்டு வந்துட்டோம்னு சொல்றீங்க. மாற்றத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா திமுக அரசு செஞ்ச எல்லா தவறுகளையும் திருத்தத்துக்கு டைம் வேணும். விஜய் சூப்பர்மேன் கிடையாது. இதை நீங்க முதலே சொல்ல வேண்டியதுதானே, எங்களுக்கு டைம் வேணும்னுட்டுன்னு. நீங்க என்ன சொல்றீங்க, ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் இல்ல சிட்டிக்க போட்டு சொன்னீங்க. நீங்க அடுத்த நிமிஷம் யாரும் சொல்லலங்க, விஜய் அப்படிதான் சொன்னது. எல்லா விஷயமே அடுத்த நொடி இது மாறும்ன்றதுதான். நான் வேணா உனக்கு நான் இதெல்லாம் அனுப்புற வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் நிதானமா பார்த்துட்டு பேச ஹரேஷ்னி.
தமிழ்நாட்டு வரலாற்றுல புதிய விடியல் மாற்று அரசியல்னுட்டுன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழக தலைமையில புதிய கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்காங்க. இந்த 60 நாள் நடந்துட்டு இருக்குது. இப்ப நாங்க வந்துட்டு என்னன்ற ஆட்சிக்கு வந்தா தேனாரும் பாலாரும் ஓடும்னுட்டுன்னு சொன்னீங்க. ஆனா இந்த 60 நாட்கள்ல தமிழ்நாட்டு மக்கள் பார்த்ததுதான் என்ன? நிர்வாக குளறுபடிகள், தேர்தல் வாக்குறுதி மீறல்கள், சட்டமன்ற உறுப்பினர்களின் அந்த தடித்தனமும் தான் இந்த ஆட்சியின் அச்சாரமா மாறி இருக்கு. ஆரம்பமே இப்படின்னா இன்னும் இந்த 5 ஆண்டு காலம் ஆட்சி சப்போஸ் இருந்தால் என்ன ஆகும், எப்படி தாங்கும்ன்றதுதான் வந்து தமிழக மக்களோட கேள்வி. தேர்தல் வாக்குறுதி மீறி இருக்காங்கன்னா என்ன மீறி இருக்காங்க தேர்தல் வாக்குறுதி? நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நான் என்ன தெரியுமா சொல்றேன், நீங்க எல்லாம் விஷயம் தெரிஞ்சிட்டு ஒரு விஷயம் தெரியாம எல்லாம் நீங்க பண்றது இல்ல. தெரிஞ்ச விஷயத்துக்கு எவ்வளவு மழுப்பலாம் அப்படின்றதுதான் நீங்க கொண்டு வரீங்க. ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, குற்றச்சாட்டு நீங்க சொல்லணும்ல, என்ன குற்றச்சாட்டுன்னு சொல்லணும்ல. எல்லாமே குற்றச்சாட்டு தான் ஹரிஷ். என்ன மீறப்பட்டிருக்கு? இல்ல இப்ப எல்லாமே வந்துட்டு நிறைவேற்றிட்டாங்க அப்படின்றது வந்துட்டு ஒண்ணுமே கிடையாது இல்லையா? திமுக அரசே ஒண்ணும் நிறைவேற்றலைங்க. மகளிர், நான் தான் சொல்றேனே, மகளிர் எதையுமே நிறைவேற்றாம எல்லாம் கிடையாது. எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் மகளிர் உரிமை கொடுக்கப்படும் சொன்னாங்க 2021 திமுக தரப்புல இருந்து. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்துல அதை சொன்னாரு. மதுரை திருப்பரங்குன்றத்துல இந்த பிரச்சாரத்துல அவரே சொன்னாரு, எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் கொடுக்கப்படும், மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும்னாரு ஸ்டாலின் அவர்கள். வந்த உடனே என்ன சொன்னாங்க, எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு நாங்க வந்து கொடுப்போம் அப்படின்னாங்க. நீ குடும்ப தலைவர்களுக்கு தகுதியை நிர்ணயிக்கிற உரிமை யார் கொடுத்தது? நீங்க யார் தகுதியை நிர்ணயிக்கிறதுக்கு? ஓகே, மிஸ் அண்டர்ஸ்டுட். ஸோ டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அந்த திட்டத்தையும் உடனே செய்யலையே. அவங்க வந்து 2 இயர்ஸ் டைம் எடுத்துக்கிட்டாங்க அந்த திட்டத்தை கொண்டு வரது கூட. அதுக்கும் அதிமுக புஷ் பண்ணாங்க சட்டமன்றத்துல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கடுமையா வந்து கேள்வி கேட்டாரு. எல்லாம் கேள்வி கேட்டதுனால அவருடைய லைவ் டெலிகாஸ்ட், அவர் பேசுறது எல்லாத்தையும் கட் பண்ணி முதலமைச்சர் பேசுறது மட்டுமே வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த முறை கம்ப்ளீட்டா எல்லாமே லைவ் டெலிகாஸ்ட் ஆச்சு. இளைஞர்கள் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் கார்ட்டூன் பார்க்குற சின்ன குழந்தைங்கள்ல இருந்து ஸ்போர்ட்ஸ் பார்க்குற இளைஞர்கள் வரைக்கும் எல்லாரும் இன்னைக்கு வந்து சட்டமன்ற நேரலையை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னா அது ஒரு பெரிய மாற்றம். இன்னைக்கு வந்து ட்விட்டர்லயும் ஃபேஸ்புக்லயும் வந்து சினிமாவுக்கு குரல் கொடுத்துட்டு இருந்தவங்க, சினிமா படத்தை விமர்சனம் எழுதிட்டு இருந்தவங்க எல்லா இளைஞர்களும் இன்னைக்கு வந்து அரசியல் பேசுறாங்கன்னா அது ஒரு பெரிய மாற்றம். சினிமாவை தூக்கிட்டு வந்து சட்டமன்றத்துல வச்சிருக்கீங்க, வேற ஒண்ணும் இல்ல. யாரு? கருணாநிதி யாரு? இதுதான் நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி சினிமா துறையில இருந்து இத்தனை பேர் வந்திருக்காங்க. யாரோ வந்துட்டு சட்டமன்றத்தை சினிமா துறை ஆக்கலன்றதுதான் வந்துட்டு நான் பேச வந்திருக்கேன். இல்ல உதயநிதி அவர்களாகட்டும், எம்ஜிஆர் அவர்களாகட்டும், இல்ல கலைஞர் ஆகட்டும், ஜெயலலிதா அம்மையார் ஆகட்டும், யாரா இருந்தாலும் சினிமாவை இதில் திணிக்கல, டைலாக் பேசல, ஸ்கிரிப்ட் படிக்கல, நான் ஆக்ஷன் பண்ணலன்றதுதான் நான் சொல்ல வரேன். மெதுவா போகலாம். நான் என்ன சொல்றேன், இருள மூழ்கி இருக்கும் ஒரு தமிழ்நாடு அப்படின்ட்டு தான் சொல்றேன். 24 மணி நேரமும் ஒரு தடையில்லாத மின்சாரம் கொடுக்கறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் விஜயிற்கு போட்டியிட்டு வென்ற அந்த பெரம்பூர் தொகுதி உட்பட மாநிலத்துல பல மாவட்டங்கள்ல தொடர் மின்தடையால தவிக்கிறாங்க. இதுக்கு பதில் அளிக்கிறதுக்கு கேட்டாக்கா பதில் அளிக்க தெரியாம வெள்ள அறிக்கை விடுறோம் அப்படின்னுட்டு மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்றத நான் சொல்றேன். நான் வெள்ள அறிக்கை போன பீரியட்லயும் கொடுத்தாங்க. அதிமுக அரசு இவ்வளவு கடன் வாங்கியிருக்கு, இவ்வளவு ஊழல் பண்ணிருக்குன்னாங்க. எந்த அதிமுக அமைச்சர் மேல வழக்கு பதிஞ்சாங்க? எந்த அதிமுக அமைச்சர் சிறை கண்டாங்க திமுக அரசு? ஓகே, நான் நெக்ஸ்ட் இதுக்கு வரேன். நான் அரசியல் ஸ்திரமற்ற தன்மை அப்படின்றது நான் சொல்வேன். நான் ஆட்சி அமைச்ச சில நாட்கள்லயே எதிர்கட்சிகளை சேர்ந்த அந்த எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுக்கும் வந்துட்டு ஒரு மலிவான சீப்பஸ்ட் பாலிடிக்ஸ் தான் வந்துட்டு தாவேகா பண்றாங்க. ரேஷ், ஒரு எலெக்ஷன்ல ஒருத்தர் நிக்கிறாரு அப்படின்னா வந்துட்டு அவங்க கட்சி, அவங்க கொள்கையில, அவங்க சின்னத்துல அவங்க நிக்கிறாங்க. வெளியில வரதான் செய்வாங்க. விஜய்க்கு விஜய் வந்து 107 இடத்துல ஜெயிச்சு. இல்ல ஹரேஷ், நீங்க பண்றது விதண்டாவாதம் எங்களுக்கு தெரியுது. எவ்வளவு பெரிய புத்திசாலி கூட வேணா நாங்க வந்துட்டு ஆர்கியூ பண்ண முடியும், எவ்வளவு பெரிய முட்டாள் கூட வேணா ஆர்கியூ பண்ண முடியும். விஜய் ரசிகர்கள் கிட்ட எங்களால ஆர்கியூ பண்ணவே முடியாது. இல்ல நீங்க ஆர்கியூ பண்ணவே வேணாம், நான் பாயிண்டாவே சொல்றேன். 107 சீட்ஸ் வந்து தாவேகா டிவிக்கு ஜெயிச்சிருக்காங்க. 107 பெரும்பான்மையா அது
சரி, கருணாநிதி 2006 என்ன பண்ணாரு? இது பத்தியா 2006 அக்கௌண்டபிலிட்டி கருணாநிதி எடுத்துக்கிறீங்களா என்ன பத்தியா? பண்ணாரு? நான் என்ன மைனாரிட்டி கேக்குறேன், கவர்மெண்ட் 107 பெரும்பான்மையான்னு கேக்குறேன். ஆமா இல்ல இதுதான் பதிலா 96 இருக்கணுமே தவிர 96 சீட்ல கருணாநிதி 2006 ஜெயிச்ச பீரியட்ல கருணாநிதி என்னாச்சு, சிஎம் உட்காரலையா? ஜெயலலிதா அம்மையார் பீரியட்ல என்னாச்சு நீ கேட்க வேண்டியது இல்லல்ல. 96 சீட்ல ஜெயிச்ச கருணாநிதி சிஎம் உட்காரலையா 2006 2011ல? ஓகேப்பா, நான் இப்ப சென்ட்ரல் என்ன கவர்மெண்ட்ல கேக்குறேன், யூனியன் இது மினிஸ்டர் போஸ்ட் வாங்கலையா? பெரும்பான்மையான்னு கேக்குறேன், இது பெரும்பான்மையான்னு கேக்குறேன். 107 பெரும்பான்மையான்னு கேக்குறேன் நானு. ஏங்க பெரும்பான்மை இல்லங்க, பெரும்பான்மை ஆ, இல்லைன்னா அப்ப நீ ஆட்சி எப்படி கூடாதுன்னு சட்டமன்றத்துல உட்கார்ந்துட்டு என்னமோ அவங்க பிச்சை போட்டுதான் நாங்க ஆட்சி செய்யறோம்னு சொல்றாங்க, இது நாங்க மக்களோட இந்த பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டு வந்திருக்கோம், நீங்க எப்படி சொல்றீங்க நீங்க? பெரும்பான்மை நிரூபிச்சிட்டோம்னு சொல்லல. ம். நீ அவங்க அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க, அவங்க அனுப்பிதான் இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்களே. கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அவங்களே பேட்டியில சொல்றாங்க, யாரும் எங்களை அனுப்பல, நாங்களா வாண்டடா போய் சப்போர்ட் பண்றோங்கிறாங்க. இல்ல, அப்புறம் எனக்கு நீங்க ஐ நாங்க டோன்ட் அனுப்பிட்டோம் நாங்க தோஸ் அனுப்பிட்டோம் சொல்லி நீங்க கிளாரிபிகேஷன்ஸ். கிளைம் பண்ணிட்டு இருக்கீங்களே, அது எந்த வகையில நியாயம்னு கேக்குறாரு விஜய். கரெக்டா இல்ல, தானே ஃபைன் கேக்குறாரு? ஃபைன் ஹரிஷ், ஹரிஷ் 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 நிஜமா நான் சொல்றேன், அந்த விஜய் ரசிகர்கள் கூட நான் ஆர்கியூவே பண்றது இல்ல. இல்ல இல்ல, நான் நான் இல்ல ரெண்டு கேள்வி கேக்குறேன். நான் சிபிஎம் சொல்லிடுறேன். தலைவர் சிபிஎம் அட்லீஸ்ட் தலைவர் எங்களை பேச ஆப்போசிட்ல இருக்கிறவங்களை பேசவாச்சும் விடுங்க. நான் இல்ல என்ன இல்ல, தெரியுமா சொல்றேன், சிபிஎம் தலைவர் நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னாரு. திமுக எங்களை அனுப்பல, திமுக கிட்ட நாங்க கேட்டு இந்த பக்கம் வரல, நாங்க தாவேக 107 சீட் ஜெயிச்சிருக்காங்க, அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்தது. ஒரு முறை எங்ககிட்ட எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆகணும்னு ஸ்டாலின் கேட்டாரு, இன்னொரு முறை திருமாவளவன் சிஎம் ஆகணும்னு சொன்னாங்க. ரெண்டும் எங்களுக்கு சரியா வராது. திமுக அதிமுக 60 ஆண்டு காலமா ஒரு காயின்ல ரெண்டு பக்கமா இருந்த கட்சி. நீங்க ரெண்டு பேரும் கொள்கையில சமரசம் செஞ்சுட்டு போகலாம், ஆனா அதை சிபிஎம் ஏத்துக்காது. அதனால நாங்க தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தோம். கொள்கை ரீதியா நாங்க ஆதரவு கொடுக்கல, பிரச்சனைகள் ரீதியா நாங்க ஆதரவு கொடுக்கிறோம். ஒரு ஓகே. இந்த தாவேகா தவறு செஞ்சாலும் நாங்க போராடுவோம் சொன்னாங்க. சிபிஎம் தலைவர் சிபிஐ தலைவர்கள் ரெண்டு பேரும் சொன்னாங்க. இதுல திமுக சொல்லியோ ஸ்டாலின் சொல்லியோ நாங்க ஆதரவு கொடுத்தோம்னு சொல்லல அவங்க. ஆனா உதயநிதி அவர்கள் என்ன சொன்னாரு சட்டமன்றத்துல, நாங்க அனுப்பிதான் அவங்க ஆதரவு கொடுத்தாங்க, நீங்க அனுப்பிச்சீங்கன்னு அவங்க சிபிஎம் சிபிஐ தலைவர்கள் சொன்னாங்களா? இல்ல. திருமாவளவன் அவர்களே இதை சொல்லல. திருமாவளவன் அவர்கள் கடைசியில அவர் போய் என்ன சொன்னாரு, நாங்க தாவேக்காவோட போறோம் அப்படின்னு சொன்னா போயிட்டு வாங்கன்னாங்க, அவ்வளவுதான். ஸ்டாலின் போய் ஆதரவு கொடுங்க, தாவேக்கா அரசு அமையணும், தாவேக்காக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொன்னாங்களா? கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிமுக 47 சீட்ல தான் ஜெயிச்சாங்க. பாண்டிச்சேரிக்கு எம்எல்ஏ அனுப்பிட்டு 2வது நாள் இவர் போறாரு, பாண்டிச்சேரிக்கு போறாரு. செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, சார் நீங்க ஏன் எம்எல்ஏக்களை பாண்டிச்சேரிக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, நல்ல செய்தி விரைவில் வரும் அப்படின்னாரு. நல்ல செய்தி என்ன? திமுக அதிமுக கூட்டணி போட்டுக்கிட்டு கொள்கையை மறந்து கோட்பாடை மறந்து கூட்டணி போட்டுக்கிட்டு இவர் முதலமைச்சராகவும் உதயநிதி டெபுட்டி சிஎம் உட்கார வைக்கிறதா? அப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய கொள்கை என்ன ஆகுறது? அதன் காரணமா தான், அந்த கொள்கையை சமரசம் பண்றது காரணமா தான். இல்ல, நீ தவறான ஒரு விஷயத்த முன்ன வைக்கிற. டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின்ன்றது சொன்னாங்களா யாராச்சும்? பேசினாங்க, எனக்கு சான்ஸே கிடையாது. எப்போ தெரியும். திமுக அதிமுக கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்றத சொல்ல வரப்போ டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின்ன்றது யாருமே பேசல அந்த இடத்துல. மே மாதம் அந்த ரிசல்ட் வந்த அன்னைக்கு மத்தியானம் உதயநிதி யார்கிட்ட பேசினாரு நீங்க கேட்டு பாருங்க. டிஎம்கே சர்க்கிள்ல நீங்க கேட்டு பாருங்க. எனக்கு தெரியும் உதயநிதி யார்கிட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு டெபுட்டி சிஎம்ன்றது பேசப்படவில்லை என்றது நான் ஆணித்தரமா சொல்றேன். பேசினாங்க வித் ரெக்கார்ட், வித் கால் ரெக்கார்டோட என்னால நிரூபிக்க முடியும். ஏன்னா எனக்கு அதிமுக நல்ல நண்பர்கள் இருக்காங்க. இன்னைக்கு நான் ஏற்கனவே அதை பத்தி ஒரு பதிவு போட்டு அந்த பதிவை நீக்கம் பண்ணியிருக்கேன். நான் அதை பத்தி ட்விட்டர்ல பதிவு போட்டேன். நான் அதிமுக இருந்து என்கிட்ட பேசினாங்க, இந்த பதிவு இப்போதைக்கு வேணாம் அப்படின்னாங்க. அதனால அந்த பதிவு நீக்கினேன். நான் என்னால ஆதாரபூர்வமா உதயநிதி டெபுட்டி சிஎம்மா நியமிக்க சொல்லி என்னால ஆதாரபூர்வமா நிரூபிக்க முடியும். எடப்பாடி பழனிசாமி அவர்களை சிஎம்மா நியமிக்கணும்னு ஸ்டாலின் விருப்பப்பட்டதையும் ஆதாரபூர்வமா என்னால நிரூபிக்க முடியும். இது பேசப்பட்டதுன்னு ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. பேசப்பட்டது இல்ல, காதல் அவர்களை கூப்பிட்டு தனியாவே கூப்பிட்டு பேசியிருக்காரு ஸ்டாலின். சரி ஹரேஷ், அது ஓகே. பட் ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இழுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா அது நடக்கலாங்க. சோ இல்ல, நான் என்ன சொல்றேன், யாரோ ஒரு ஒருத்தருக்கு பெரும்பான்மை இல்லைன்றப்போ நானும் போய் சேர்ந்துக்கிறேன்னு அமைச்சர் பதவியில சுகம் காண்றதுக்காக தான் போனீங்க. யாரும் சும்மா போயிட்டு என்ன சொல்றது, கஷ்டத்துல பங்கு எடுத்துக்கிறதுக்கெல்லாம் யாரும் போகல. அப்படி இருக்கும் போது
நீங்க வந்துட்டு உங்களோட சுகத்துக்காக நீங்க போறீங்க அப்படின்னா உங்களோட கட்சி என்ன, உங்களோட கொள்கை என்ன? இப்போ நேத்து நேத்திக்கு பாத்தீங்கன்னாக்கா அன்புமணி அவர்களும் புசி ஆனந்த் அவர்களும் சந்திக்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி அன்புமணி அவர்கள் இருக்கும் இடத்தில் திருமாவளவன் இருக்க மாட்டாருன்றதெல்லாம் வந்துட்டு நடந்த ஒரு பேசின ஒரு விஷயமா இருந்தது. இப்ப இன்னைக்கு எப்படி 2011 அன்புமணியும் இருக்காங்கன்றது திருமாவளவன் எனக்கு ஒரே தெரியல. கூட்டணியில தான் இருந்தாங்க. எப்படி 2011 அன்புமணியும் திருமாவளவன் ஒரே கூட்டணியில தான் இருந்தாங்க. அதுதான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு நாக்கு நாளைக்கு ஒரு நாக்குன்னு பேசுற ஆட்கள் கிட்ட நம்ம எதுவுமே பேச அன்புமணி இப்ப முடியாதது வந்து இருக்கு. தாவேகா நீ அரசுக்கு ஆதரவுன்னு சொன்னாரா? இல்லையே. சரி, அந்த மேகதாது அணை எம்எல்ஏக்களை விவகாரம் தங்கள் தொடர்பா பக்கம் இழுக்கும் ஒரு மலிவான அரசியலை தான் இல்ல தாவேகா அன்புமணி செய்யுதுன்னு அவர்கள் சொல்றேன். நீர்வளத்துறை அமைச்சரா இருக்க புசி ஆனந்த் சந்திச்சாரு. ஏன் சந்திச்சாருன்னா மேகதாட்டு அணை விவகாரம் தொடர்பா சந்திச்சிருக்காரு. நீர்வளத்துறை அமைச்சரை சந்திச்சாரு, முதலமைச்சர் விஜயை சந்திச்சு அவங்க கூட்டணிக்கு ஆதரவு தரோம், உங்க அரசுக்கு ஆதரவு தரோம்னு சொல்லவே கிடையாது. அன்புமணி அவர்களுடைய பாமக இன்னைக்கு எந்த கூட்டணியிலுமே இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியும் இல்லை, திமுக கூட்டணியும் இல்லை, அவங்க தனியா இருக்காங்க. இப்பதான் அப்பா பையன் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. பிரிச்சு விட்டுறாதீங்க. ஓகே, இப்ப இந்த எப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கட்சி தாவ செஞ்சு தமிழ்நாட்டுல ஒரு தற்காலிக அரசியல் குழப்பத்தை இந்த அரசியல் உருவாக்கி இருக்கு அப்படின்றத நான் சொல்லுவேன். அடுத்தது நான் வந்துட்டு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. ஒவ்வொரு நாளும் தினம் தினம் தூங்கி எழுந்தாக்க நம்ம சாமி கும்பிடுறோமோ இல்லையோ, அந்த என்ன சொல்றது, இந்த 5 வயது குழந்தை, 5 வயது பெண் சிறுமி, 7 வயது சிறுமின்னுட்டுன்னு அந்த 15க்கு உட்பட்ட சிறுமிகள் பாலியல் பலாத்காரம்ன்றத நான் நியூஸா போட்டுட்டு இருக்கேன். எனக்கு கொதிக்குது. எனக்கு இந்த சட்டம் ஒழுங்கு, நீங்க வந்துட்டு சிங்கப்பெண் வச்சோம். திமுக கவர்மெண்ட்ல ஏன் அந்த செல்வி புத பக்கம் போனாங்கன்னு கேட்டாங்கல்ல. இல்ல, நான் என்ன சொல்றேன் தெரியுமா, திரும்ப திரும்ப நீ திமுக திமுகன்னு வர, உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துட்டு நாங்க செய்யறோம் சொல்லுங்கப்பா. திமுக இப்படி செஞ்சாங்க, அதிமுக இப்படி செஞ்சாங்கன்னு சொல்றதுக்காக நீங்க வரல. நீங்க மாற்றம்னு கொடுத்தீங்க. திமுக அதான் செஞ்சாங்க, அதிமுக அதான் செஞ்சாங்க ஹரேஷ், 2 பேரும் அதுதான் செஞ்சாங்க. நீங்க மாற்றம் சொல்லி தானே உள்ள நுழைஞ்சிருக்கீங்க. என்ன மாற்றம் கொடுத்திருக்கீங்க நீங்க? அதே செய்யல. 24 ஹவர்ஸ்ல குற்றவாளி கைது பண்ணி வித்தின் 40 டேஸ்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்காங்க. 908 பக்கத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்காங்க. டிஎம்கே அந்த குழந்தை புனிதம் ஆயிடுமா? குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி சட்ட ரீதியா தாங்க போக முடியும். சட்டத்துக்கு புறம்பா அவனை தூக்கி பாலத்துக்கு தொங்க விட்டு யாரும் பேசலப்பா. புதிய அரசு பொறுப்புல ஏற்றது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது அப்படின்றதான் நான் சொல்றேன். நானு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இந்த வழிப்பறிகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. முந்தைய அரசனுடைய தொடர்ச்சி இப்ப இருக்குன்னு நான் சொல்லுங்க. இதெல்லாம் ரொம்ப தவறான பேச்சு ஹரிஷ். தவறான பேச்சு. அப்பனா வந்துட்டு உங்களுக்கு ஆளும் திறமை இல்லன்னுட்டு ஒத்துக்கோங்க. இப்ப 60 நாள் அப்ப நீங்க ஆண்டு இல்லன்றத சொல்லுங்க. அதோட தொடர்ச்சினாக்கா அதை கட்டுப்படுத்த முடியலனாக்கா எதுக்கு நீங்க வந்தீங்க? அதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. கட்டுப்படுத்த முடியாம 5 வருஷம் ஒருத்தர் ஆண்டுட்டு இருக்காரு. பொம்மை மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாரு. பொம்மை மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாரு. தூக்கி எறிஞ்சிட்டு இவர் போட்டுருக்காங்க. இவர் முதலமைச்சர் வந்ததுல இருந்து 60 நாள்ல அதிரடி சிங்கப்படைன்னு ஒரு பிரிவை உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு 20-25 வழக்குகள் அந்த அந்த பிரிவு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காங்க. சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கு. குற்றப்பத்திரிகைகள் விரைவாக தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த வழக்கிலையும் கடந்த ஆட்சியில குற்றப்பத்திரிகை 14-15 நாட்கள்ல தயார் பண்ணதே கிடையாது. போன ஆட்சியில எனக்கு தெரியும் தஞ்சாவூர்ல ஒரு பொண்ணை வந்து அவங்க குடும்பத்தோட போய் அவங்க காவல் நிலையத்துல புகார் கொடுத்தப்போ நீங்க போய் மருத்துவமனையில மருத்துவ சீட்டு எழுதிக்குவாங்கன்னு சொன்ன கவர்மெண்ட் போன பீரியட்ல இருந்தது. இன்னைக்கு அப்படி கிடையாது. புகார் கொடுக்க போனா உடனே அந்த புகார் ரிசீவ் பண்ணி அதன் மேல நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகள் 24 மணி நேரத்துல கைது பண்ணி தாக்கல் பண்ணி வெளியில அனுப்பிட்டு முடிச்சுடுறேன். நீ கைது பண்றதோட முடிக்கிற. நான் அதுக்கு அடுத்தது சொல்றேன். கைது பண்ண ஆள் வெளியில வந்து ஒரு எம்எல்ஏ பங்கேற்றுக்கிற ஒரு வெளியில வரல. ஞானசேகரன் மாதிரி யாரும் வெளியில கொண்டு வரல. டிஎம்கே தான் ஞானசேகரனுக்கு அப்பீர் ஆனாங்க. டிஎம்கே நான் 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ் போட்ட ஒரு எம்எல்ஏவோட ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அந்த வெளியில வந்த பையன் வந்துட்டு ஜாயின் பண்ணிருக்கான். என்ன இது பேசுறீங்க நீங்க? இல்லங்க, யாருமே வரலங்க. ஜாமீன்ல யாரும் வரல. உங்களுக்கு வெளியில வந்தவங்க இப்ப 2 நாட்களுக்கு முன்னாடி பாலியல் குற்றத்துக்காக வந்துட்டு கைது செய்யப்பட்ட ஒருவர் 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏ ஃபங்க்ஷன்ல பங்கேற்கிறாரு. எப்படிங்க அது? பாலியல் குற்றம் அவர் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கியாச்சு. ஒரு நிமிஷம். பாலியல் குற்றவாளிகளை கைது செய்யப்படுற அத்தனை பேருக்கும் நான்-பெயிலபிள் செக்ஷன்ல தான் வழக்கு பதிவாகும். சட்டப்படி எந்த நீதிமன்றமும் அவங்களுக்கு வந்து உடனடியாக ஜாமீன் கொடுக்காது.
ஓகே, நான் இதை முடிச்சிடுறேன் வயிறு. இப்ப இந்த அரசை வந்துட்டு தாங்கி பிடிக்கணும் அப்படின்ற இந்த சட்டமன்றம் நம்ம வந்துட்டு இருக்கிற மத்தவங்கள பேசுறோம். நம்ம அந்த உறுப்பினர்களோட லட்சணம்ன்றது ஒண்ணு இருக்குது இல்ல. ஒரு தூய்மையான அரசியல் பேசுற இவங்க சட்டசபையில அமர்ந்திருக்கும் மக்கள் பிரதிநிதிகளோட பின்னணி என்னன்றத கொஞ்சம் பேசணும். இந்த மாற்று அரசியல் பேசும் தமிழக வெற்றி கழகத்தின் சட்ட உறுப்பினர்கள்ல 38% பேர், அதாவது 41 எம்எல்ஏ குற்ற வழக்கு பின்னணி கொண்டவர்கள் தான். இதுல 19 பேர் மேல மிக மிக கடுமையான வழக்குகள் நிலுவையில இருக்கு. கொலை முயற்சியும் வன்முறையும் பின்னணியாக இருக்கு. சட்டப்பேரவையில அமர்ந்துட்டு மக்களுக்கான சட்டங்களை இயற்றுவது ஜனநாயகத்திற்கே நேர்ந்த மிகப்பெரிய அவலம் இல்லையா இது? இது எவ்வளவு பெரிய அவலம் இல்லையா? இவங்க எல்லாம் தான் வந்துட்டு நம்மளுக்கு சட்டத்தை சொல்லி கொடுக்க போறாங்களான்றதுதான் வந்துட்டு என்னோட கேள்வியே. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு கேள்வி கேட்டாக்கா அதுக்கான பதில் கிடைக்கிறது இல்ல. நீங்க என்ன பண்ணுங்க, இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு ஒரு அக்கௌண்டபிலிட்டியை எடுத்துக்காம நீங்க பேசுறது வந்துட்டு எனக்கு அது சரின்னு தோணல. அது ஒரு தீர்வு ஆகாது. என்ன கேள்வி கேட்கிறோம்னா, ஒரு விரல காட்டுறீங்கன்னா 4 விரல் விரல என்னதான் காட்டும். அர்த்தம். அததான் நான் சொல்றேன் நானு. முதல்ல அடுத்தவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி உங்க பார்ட்டியில என்ன நடக்குதுங்கிறத பாக்கணும். எங்க பார்ட்டி நீ எதை சொல்றேன்னு? திமுக, அதிமுக. ஓகே, நான் பொதுவா சொல்றேன். உங்களை வந்து பார்ட்டி ரீதியா நான் சொல்லல, பொதுவா சொல்றேன். ஓகே. அதிமுகலையும் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் குற்ற வழக்கு இல்லாம இருக்காங்க? எல்லார் மேலேயும் குற்ற வழக்கு இருக்கதான் செய்யுது. இது வரைக்கும் ஆட்சியில இருந்தவங்க எல்லார் மேலேயும் குற்ற வழக்கு இருந்தது. முதலமைச்சராக இருந்தவங்க மேலேயும் குற்ற வழக்குகள் இருந்தது. சோ உங்களுக்கு வந்து நீதிமன்றங்கள் தண்டனை கொடுக்கிற வரைக்கும் அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள், பாராசிட்டமால் வந்துட்டு நறுக்கினது இது வரைக்கும் அதிமுக திமுக எந்த அமைச்சர்களாச்சும் பண்ணிருக்காங்களா? எனக்கு அது பாராசிட்டமால் மாதிரி தெரியலங்க. நான் ஓப்பனா சொல்றேன், அது வந்து குளுக்கான் பவுடர் மாதிரி இருக்கு எனக்கு. நான் அப்படிதான் பாக்குறேன். எனக்கு அதாவது சினிமா மோகம் நிறைய அதிகமாயிடுச்சு. நான் ஓப்பனா சொல்றேன். இதுல வந்து தாவேக்க சரத்தெல்லாம் நான் வந்து ஆதரிக்கிற இடத்துக்கு நான் இல்லை. நான் ஓப்பனா சொல்றேன், சினிமா மோகம் அதிகமாயிடுச்சு. அதனால என்ன பண்ணிட்டு அவ்வளவுதான், சிம்பிள். நீ முடிச்சுட்ட, நீ இந்த இன்னைக்கு எபிசோடே முடிச்சுட்ட. நீ சினிமா மோகம் தான் அது, வேற ஒண்ணும். எம்ஜிஆருக்கு எப்படி ஓட்டு விழுந்தது, சில ஜெயலலிதாக்கு எப்படி ஓட்டு விழுந்தது, எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி, ஸ்டாலினுக்கு எப்படி ஓட்டு விழுந்தது, அதே மாதிரி நயன்தாராவோட நடிச்சிட்டு இருந்த உதயநிதி அவர்களுக்கு எப்படி ஓட்டு விழுந்தது. சோ உங்களுக்கு வந்து சினிமா மோகம் தான் கரிஸ்மாட்டிக் லீடரா கொண்டு வந்து நிப்பாட்டும். கரிஸ்மாட்டிக் லீடர் இல்லாதனாலதான் நீங்க அதிமுக இந்த நிலையில நிக்குது. ஒரு நிமிஷம், இப்ப நீ நயன்தாரான்னு பேசுறப்ப நான் கண்டிப்பா இது சொல்லணும். நயன்தாராவோட நடிச்ச உதயநிதி அவர்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் வந்துட்டு நயன்தாராவை கூட்டிட்டு சுத்தலன்றத நான் தெளிவா சொல்லிக்கிறேன். அதனாலதான் பால்டாயில் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க அதிமுக. இங்க பாரு, நீ நானும் போய் அவரை அட்மிட் பண்ணல, உன்கிட்டயே எங்கிட்டயே டிஸ்சார்ஜ் சம்மரி கிடையாது. அப்படி இருக்கும் போது அதை பத்தி நாம பேச வேண்டாம். சோசியல் மீடியால 1000 பேசுவாங்கப்பா. சோசியல் மீடியால 1000 பேசுவாங்க. இப்ப நம்ம சரத்தோட பாராசிட்டமால் நம்ம பார்த்தோம். இன்ஸ்டாகிராம் போஸ்டுக்கு வந்து ரீபோஸ்ட் கொடுக்க முடியுது. எல்லா இன்ஸ்டாகிராமும் எல்லா சோசியல் மீடியாவுக்கும் அட்மின் இருக்கு. உதயநிதி அவருடைய சோஷியல் மீடியா அக்கவுண்ட் இருக்கட்டவங்க, அட்மின் கூட ஹேண்டில் பண்றாருங்க. அவர்தான் ஹேண்டில் பண்றாரு. அட்மின் அவரே கூட பண்ணட்டோங்க, ஆனா அட்மின் கூட ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றதுதான் சொன்னேன். மல்டிபிள் ஹேண்டில்ஸ் நான் சொல்றேன். எக்ஸ்ட்ரா சொல்ற மாதிரி இருக்கு. நான் போஸ்ட் போடல, என்னோட அட்மின் போஸ்ட் போட்டாருங்கிற மாதிரி இருக்குது. இல்ல, நான் என்ன சொல்றேன், என்ன பண்ணுதோ அதேதான் திமுக பண்ணுதுங்கிறத நீங்க சொல்றது பாக்க. கம்பேரிசனே வேண்டாம் ஹரிஷ், கம்பேரிசனே வேற. நான் என்ன சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் இப்பெல்லாம் வந்துட்டு மாத்திரை மருந்து கசப்பெல்லாம் கூட கிடையாது தெரியுமா உனக்கு? அவ்வளவு ஸ்வீட்டா இருக்குது மருந்து. நீ பாராசிட்டமால் ஆகட்டும், நீ என்ன மருந்து கொடுத்தாலும் ஆகட்டும், ஒரு குழந்தை அழகா லட்சணமா குடிச்சிடும். சிறப்பா தான் கொடுக்குறாங்க, டிராப்ஸா தான் கொடுக்குறாங்க. யாருமே வந்துட்டு மாத்திரை கொடுக்கறது கிடையாது. இவர் வந்து இதுல போயிட்டு அங்க ஸ்டேடியம்ல போயிட்டு பாராசிட்டமால் எடுத்து மொபைல்ல நறுக்குவாராம். அதை பொடி பண்ணிட்டு அது வந்துட்டு தக் லைஃப்னு போடுவாராம். கூட யாருன்றது தெரியாது, ஒரு பெஸ்டி வச்சுக்கோ, அவங்க கூட வந்துட்டு உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாதப்ப அவ்வளவு என்ஜாய்மெண்ட்ல இருப்பாராம். வந்து பெஸ்டின்னு நீங்க சொல்றீங்க, அது அவங்களுடைய நண்பர். பெஸ்டி, வாட் இஸ் பெஸ்டி? அது அதோடைய கருத்து வேற மாதிரி போயிடும். ஓகே ஓகே, ஃப்ரெண்ட் அவங்க ஃப்ரெண்டோட போயிருக்காரு. with his friend, he is enjoying the match. அவர் போதைப் பொருள் பயன்படுத்துறாருன்னா அன்னைக்கு இருந்த பீரியட் வந்து டிஎம்கே பீரியட்.
அப்போ போதைப் பொருள் அதிகமா புழக்கம் அடைஞ்ச கவர்மெண்ட் தான் டிஎம்கே ரன் பண்ணிட்டு இருந்ததா? இல்ல இப்ப போதைப் பொருள் பயன்பாட்டை தடுக்க முடியாத முதல்வராக தான் ஸ்டாலின் இருந்தாரா? டைல்யூட்டிங் த டிபேட்ன்றதான் நான் சொல்றேன். நான் இல்ல, நான் தான் சொல்றேன். சரத்தை வந்து நான் வந்து இங்க வந்து சரத்துக்கான ஃபாரா பேசலாம் இல்ல. நான் ஓப்பனா சொல்றேன். நீங்க வந்து இன்றைய இளைஞர்கள் நிறைய பேர் சினிமா முகத்துல தான் இருக்காங்க. சினிமால வந்து அவங்களுடைய ஸ்டார் எப்படி சிகரெட் பிடிக்கிறார் அது மாதிரி. இது எங்க ஆரம்பிச்சதுன்னா ரஜினிகாந்த் கிட்ட ஆரம்பிச்சது. பாலச்சந்தர் படத்துல சிகரெட்டை தூக்கி பிடிச்சு இது பண்ணுவாரு, அங்க ஆரம்பிச்சது. அங்க இருந்து கமல் வைன் பாட்டில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அங்க இருந்து தொடர்ச்சி இன்றைய காலம் வரைக்கும் அதுதான் வந்து இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு அப்போ நம்ம மாற்றம்னே சொல்ல வேண்டாமே, கண்டினியூவேஷன் சொல்லிருக்கலாமே, எதுக்கு மாற்றம்னு சொல்றீங்க? இப்போ சிகரெட் பிடிக்கிறது இல்ல அப்படின்றத சொல்ற ஒரு அமைச்சர் வந்து விஜய் புகை பிடிக்கிற மாதிரி ஒரு டாட்டூ ஒண்ணு கையில போட்டுட்டு அவங்க பெருமையா அதை நினைக்கிறாங்க. என்ன தப்புங்கிற? அவங்க வந்து ரசிகர் மன்றத்துல பொறுப்புல இருந்தாங்க. அந்த டைம்ல போட்ட டாட்டூவை இன்னைக்கு வச்சிட்டு இருக்காங்க. என்ன தப்பு? எம்ஜிஆருடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகள் பல பேர் எம்ஜிஆர் படத்துல என்ன தோற்றத்துல இருந்தாலும் அந்த தோற்றத்தை வந்து டாட்டூ போட்டிருந்தாங்க. ஒன்ஸ் அப்பான் டைம்ல ஏன் டாட்டூ போட்டீங்கன்னு எம்ஜிஆர் கேட்டாரு. இல்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? அதிமுக கொடிய டாட்டூவா போடுங்கன்னாரு. இதுக்கு வந்து அண்ணன் ஷியாம் வந்து இதுக்கு வந்து சாட்சி. ஷியாம் அண்ணன் தான் வந்து நிறைய இடத்துல பதிவு பண்ணிட்டு இருக்காரு. இல்ல என்ன சொல்றது, என்ன நம்ம பேசுற விஷயமே நான் ஒண்ணு பேசுறேன் நீ ஒண்ணு பேசுற அப்படிதான் போகுது விஷயம். நீ சொல்றது டாட்டூ பத்தி நமக்கு என்ன தகுதி இருக்கு நம் பிள்ளைகளுக்கு புகைப்பிடிக்காதீர்னு சொல்றதுக்குன்னு கேக்குறேன் நான். எல்லா ஹீரோஸும் நீ புகைப்பிடிச்சிருக்காங்க, யாருமே புகைப்பிடிக்கல, எல்லா ஹீரோஸும் இருக்காங்க. எப்படி நார்மலைஸ் பண்றீங்க தெரியுமா நீங்க எல்லாம்? நீங்க நார்மலைசிங் திங்ஸ் தெரியுமா? நீங்க புகைப்பிடிக்காத தலைவர்னா அன்புமணி ராமதாஸ் மட்டும் தான் சொல்லலாம். அன்புமணி ராமதாசும் தான் வந்து தொடர்ச்சியா புகைப்பிடிக்கிற காட்சிகளுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க. நீங்க திமுகல இன்னைக்கு வந்து சன் பிக்சர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சன் பிக்சர்ஸ் தான் வந்து விஜயனுடைய பல படங்களை வந்து தயாரிச்சது. விஜயோட அந்த படங்கள் எல்லாம் வந்து சிகரெட் யூஸ், டொபாக்கோ யூசஸ், மது பயன்பாடுகள்லாம் இருந்தது. அந்த படத்தெல்லாம் தயாரிச்சு வெளியிட்ட நிறுவனங்கள் சன் பிக்சர்ஸ் நிறுவனம். அப்போ அதனுடைய அக்கௌண்டபிலிட்டி தயாரிப்பு நிறுவனத்துக்கு வராதா? ஏன் இப்படி படம் பண்றீங்கன்னு டைரக்டர் கேட்க கூடாதா? அவங்க பண்ணாங்கப்பா, நீங்க மாற்றம் சொன்னீங்களே, என்னப்பா மாத்துனீங்கன்னு கேக்குறேன் நானு. மாற்றம்ங்கிறது நிர்வாக ரீதியா பண்றது. இது வந்து சினிமா என்ன பண்ணீங்கன்றதுதான் நான் கேக்குறேன் நானு. என்ன பண்ணீங்க? சரி மினிஸ்டர், சரி நீ ரசிகையா இருந்த டாட்டூ போட்ட, இன்னைக்கு மினிஸ்டரா இருக்க, மக்களுக்கு என்ன சொல்ல வர? அந்த டாட்டூ ரிமூவ் பண்ண வேண்டியது தானே? ஏன் பண்ணணும்ங்கறேன் நானு. அது அவ்வளவுதான், சிம்பிள், முடிச்சிட்டியா? இப்ப அடுத்தது நான் போறேன். இன்னொரு விஷயம், இப்போ சமீபத்துல நடந்த ஒரு விஷயம். கீர்த்தனா ஒரு அரசு பள்ளியில போயிட்டு ஒரு குழந்தை கிட்ட வந்துட்டு வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு அரசு பள்ளியில படிக்கிற குழந்தையோட அப்பா என்னவா இருப்பாங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியரா, டாக்டரா, என்னவா இருப்பாங்க? இன்னும் சொல்ல போனா வெயிட் ஹரிஷ், அந்த குழந்தைக்காக நான் பேசியே ஆகணும். இன்னும் சொல்ல போனா நிறைய குடும்பத்துல வந்துட்டு டாஸ்மாக்ல இருக்காங்க அவங்க அப்பாங்க. அந்த அம்மா தான் வந்துட்டு அந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்துறாங்க. அந்த குழந்தை வந்துட்டு எங்க அப்பா குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறாருன்னு சொல்லுவாளா? இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நீங்க ஜென்சி கிட்னு சொல்றீங்க பாரு. மோஸ்ட்லி சில்ட்ரன் ஆர் brought up by சிங்கிள் பேரண்ட். ஒரு அம்மானால வந்துட்டு வளர்க்கப்படுறாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு உங்க அப்பா எங்கன்னுட்டுன்னு கேட்டாக்கா, அப்பா இல்லாத குழந்தையா இருந்திருந்தால் அதோட மனநிலை என்னவா இருக்கும்? எங்க சைக்காலஜி அங்க நம்ம தவற விடுறோம்? Who are you to ask thatன்றத நான் கேக்குறேன் நானு. குழந்தைய பார்த்து என்ன கேள்வி கேக்குறேன்? இதுல ஃபர்ஸ்ட் பெஞ்ச், லாஸ்ட் பெஞ்ச். அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ, அவங்க அமைச்சரு, தொகுதியில இருக்கிற பள்ளிக்கூடத்தை ஆய்வு பண்றாங்க. அங்க இருக்கிற மாணவர்களுடைய ரீல்ஸ் போடுற, அவங்க ரீல்ஸ் போடல, உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்க ஜேர்னலிஸ்ட் தான் கேள்வி கேட்கணும். ஏன் நீங்க வந்து மினிஸ்டர் கூடயே சுத்திட்டு இருக்கீங்க, ஏன் கேமராவோடய மினிஸ்டர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கணும். ஏன்னா அது ஓகேப்பா, மினிஸ்டர் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க. ஓபனா சொல்றேனே, 4 தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய் வரைக்கும் டிஎம்கே சைட்ல இருந்து அலாட் பண்ணி தாவேக அரசு என்னெல்லாம் பண்ணுதோ அதெல்லாம் வீடியோ எடுங்க, அதெல்லாம் வீடியோ எடுத்து நீங்க வந்து கவரேஜ்ல போடுங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரொம்ப அசிங்கமா இருக்கு ஹரிஷ். இது நீங்க பண்ற அசிங்கத்துக்கு இல்ல, நீங்க பண்ற அசிங்கத்துக்கு இன்னொரு கட்சிய வந்துட்டு கை காட்டிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு வந்துட்டு இல்ல போன பீரியட்ல டிஐபிஆர் என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும்.
நான் ஓப்பனா பேசினேன், டிஎம்கே பத்தி நிறைய பேச வேண்டியிருக்கும். திமுக கிளை பிரிவா டிஏபிஆ மாத்தி வச்சிருந்தாங்க போன பீரியட்ல. என்ன எத்தனை தடவை அப்ரோச் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு பிரபல இயக்குனரை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி நீ எல்லாம் படம் டைரக்ட் பண்ணி நீ எல்லாம் படத்துல நடிச்சு என்ன யூஸ்ன்னு கேட்டாங்க. அவர் தான் போன கவர்மெண்ட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் டைரக்ட் பண்ணிட்டு வந்தாரு. இல்ல நம்ம டாபிக்கே என்னன்றத மறந்துட்டு தான் நீங்க பேசுறீங்க. எப்ப தாவேகா பத்தி ஒரு குற்றச்சாட்டு நாங்க வைக்கிறோமோ அப்பெல்லாம் வந்துட்டு மடைமாற்றி திசை திருப்பி அந்த டைல்யூஷன் ஆஃப் டிபேட் தான் கொடுக்குறீங்களே தவிர இதேதான் சட்டமன்றத்துல நடக்குது. இந்த விஷயம் தான் இல்ல இல்ல நான் என்ன ஒரு நிமிஷம் பேச விடு, தயவு செய்து இன்னொரு நிமிஷம் பேச விடு. சட்டமன்றத்துல அரசியல் தலைவர்கள் முதலமைச்சர்கள் எல்லாம் வந்து குட்டி கதைகள் சொல்றதெல்லாம் வந்துட்டு இந்த அரசியல் ரீதியான இந்த ஸ்டண்ட்டுகள் பண்றதெல்லாம் வந்துட்டு ஒரு விளம்பரம் அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். நீங்க நடிக்கிறத சினிமால நடிங்க. செல்வி ஜெயலலிதா சொன்னாங்க, குட்டி கதை சொன்னாங்க, என்னால வீடியோவோட நிரூபிக்க முடியும். கச்சத்தீவு தொடர்பான ஒரு டாபிக் எடுக்கிறப்போ குட்டி கதை சொல்றது தப்பு. அந்த குட்டி கதையோட கண்டினியூஷன் தான் நான் சொல்றேன். நான் செல்வி ஜெயலலிதா சொன்னாங்க, கருணாநிதி அவர்களை விமர்சிச்சு கச்சத்தீவு விவகாரத்துல சொன்னாங்க. அதை சொல்லிட்டு தான் இந்த திமுக எதிர்கட்சியினருக்கு கச்சத்தீவை பத்தி பேசினாலும் பிரச்சனை, மதுவிலக்கு பத்தி பேசினாலும் பிரச்சனை, ரெண்ட பத்தி பேசினாலும் அவங்க வெளிநடப்பு பண்ணிடுவாங்க. சபாநாயகரை நான் உங்களுக்கு நான் அந்த வேலையை மிச்சப்படுத்தி கொடுத்துருக்கேன், நான் பேசின உடனே எந்திரிச்சு போயிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சட்டமன்றம் 2011 நடந்துச்சு. இது ஜெயலலிதா அவர்கள் குட்டி கதை சொல்லும் போது அக்செப்ட் பண்ணிக்கிட்ட சமூகம் விஜய் சொல்ற குட்டி கதையை அக்செப்ட் பண்ணிக்காம இருக்குது. எங்கனால ஜெயலலிதா அம்மையாரையும் விஜயும் ஒரே தட்டுல வச்சு பார்க்க முடியாது. அந்த அனுபவத்தையும் இந்த அனுபவத்தையும் ஒரே தட்டுல வச்சு பார்க்க முடியாது. ஸ்டாலின் முதலமைச்சர் அக்செப்ட் பண்ணிக்கலாம். எப்படி எப்படி பொம்மையா இருந்த ஸ்டாலினையும் செல்வி ஜெயலலிதாங்கிற ஹரிஷ் ஒரு நிமிஷம், யூர் a journalist. இந்த வார்த்தைகள் எல்லாம், இந்த அடைமொழி வார்த்தைகள் எல்லாம் நமக்கு வேண்டாம். இந்த பொம்மைன்றது, பொம்மை முதல்வர்ன்றது இதெல்லாம் வந்து நாம பேசுறது வேண்டாம். இல்ல இல்ல ஹரிஷ், ஐம் சாரி, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் இதை அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனலா போயிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி வார்த்தைகளை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஓகே, I'll just finish this. I'll just சொல்றேன், நான் ப்ரொஃபஷனலா தான் இத சொல்றேன். ஏன்னா that is not a professional word. உங்கள மாதிரி என்ன மாதிரி எத்தனை பத்திரிகையாளர்கள் கடந்த முறை பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நான் நேர்ல பாத்திருக்கேன். என்னுடைய கான்டாக்ட் சர்க்கிள் இருக்க நிறைய ஜேர்னலிஸ்ட் மிரட்டப்பட்டாங்க. போன நாட்டில பல உண்மைகள் பேசக்கூடாதுன்னு மிரட்டப்பட்டாங்க. பாலிமர் தொலைக்காட்சியில இருக்கிற 2 ஜேர்னலிஸ்ட் மிரட்டினாங்க. இல்லன்னு சொல்ல முடியுமா? டிஐபிஆர்ல இருந்து போன் பண்ணி நீங்க செய்தியை ரிலீஸ் பண்ணேன்னா நாளைக்கு ஒரு சேனல் அரசு கேபிள் இருக்காதுன்னு சொன்னாங்க. இல்லன்னு சொல்ல ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சுட்டேன். ஜேர்னலிஸ்டுக்காக பேசுறேன். ஓகே, நான் இந்த ஆக்சுவலி இந்த டாபிக் எடுத்துட்டு நான் பேசி முடிச்சிடுறேன். இந்த குட்டி கதைகள் சொல்றதும் ஸ்டண்ட் வந்துட்டு நேர விரயம், மக்களோட வரி பணம் வீணடிப்புன்றத நான் சொல்றேன். நான் சட்டமன்றன்றது மக்கள் சந்திக்கும் இந்த ஜீவாதார பிரச்சனைகள், அதாவது இந்த விலைவாசி உயர்வு, மின்தடை, வேலை வாய்ப்பு இல்லாதது, சட்டம் ஒழுங்கு, இதை விவாதிக்கப்படும் ஒரு உயரிய இடம் அப்படின்றதான் நான் சொல்றேன். நான் ஒரு நிமிஷம் சட்டமன்ற அந்த விவாதத்திற்கே வந்துட்டு மக்களோட வரி பணம் பல ஆயிரங்கள் செலவு செய்யப்படுதுன்றது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சூழல்ல மக்கள் பிரச்சனைகளை பேசாம சினிமா பாணியில இந்த குட்டி கதைகள் எல்லாம் சொல்லி நேரத்தை கடத்துறது மக்களோட வரி பணத்தை வீணடிக்கிற செயல். அது ஒரு விஷயம். நீ சொல்ற குட்டி கதை ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்கன்றது நான் அது ஒரு ஓரம் வச்சிடுறேன். இந்த குட்டி கதை என்ன குட்டி கதை அப்படின்னா, உங்க அப்பா எங்கன்னு தேடுறேன் அப்படின்றது. ஒரு முதலமைச்சரா இருந்துட்டு அந்த என்ன சொல்றது, நீ வேறையா இப்போ தாவேகால யாரு எம்எல்ஏ அப்படின்னாக்கா எங்களுக்கு தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்க அரசியல் கட்சி இருந்ததுனாக்கா நீங்க இதெல்லாம் செஞ்சீங்க, ஓ இவருப்பா, இவர் நல்லா சோசியல் சர்வீஸ் பண்ணாருப்பா, இவர் கட்சிக்காக உழைச்சாருப்பான்னுட்டு எங்களால வந்துட்டு ஒரு எம்எல்ஏ எங்களை காட்ட முடியும். ப்ளீஸ் 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 டோன்ட் இன்டரப்ட் ப்ளீஸ் ஹரிஷ் ப்ளீஸ் ஹரிஷ் ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்லிடுறேன், நான் முடிச்சிடுறேன். நானு உங்க எம்எல்ஏங்கள்ல யாரு அப்படின்னா, சினிமா தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் வித்தவங்களோ, என்ன பாலாபிஷேகம் விஜய் போட்டோக்கு பாலாபிஷேகம் பண்ணவங்களோ, ஃபர்ஸ்ட் ஷோல வந்துட்டு டான்ஸ் ஆடினவங்களோ. சோ எங்களுக்கெல்லாம் நாங்க சினிமா தியேட்டர்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கல, பிளாக் டிக்கெட் வாங்கல, எங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது. சோ இல்ல ஒரு நிமிஷம் இரு, இல்ல ஒரு நிமிஷம் இரு ஹரிஷ், எங்களுக்கு அவங்களெல்லாம் தெரியாது. சோ அப்படி இருக்கும் போது நீங்க வந்துட்டு இங்க இருக்கிறவங்க யாரு என்னன்றது உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த டிஎம்கேனாக்கா எத்தனை மினிஸ்டர்ஸ் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க, ஏடிஎம்கேனாக்கா எத்தனை மினிஸ்டர்ஸ் என்ட்ரி ஆகுறாங்க, நம்ம கூட்டணி கட்சி யாரு,
இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் நீங்க முதலமைச்சர். நீங்க உள்ள உட்கார்ந்துட்டு உங்க அப்பா தோல்வி அடைந்த ஒரு அப்பாவை நீ தேடுற அப்படின்னாக்கா இது யாரோட இம்மெச்சூரிட்டின்றத தலைவர்களால கட்சி உருவாச்சா இல்ல கட்சியினால தலைவர்கள் உருவானாங்களா? நீ இப்போ நான் கேட்ட கேள்விக்கு வேற மாத்தி பேசுறேன். நீங்க அடுத்தது வந்துட்டு சினிமாத்தனம். இந்த சினிமா அரசியல் களத்தை சினிமாக்கள்ல வர இந்த பஞ்ச் டயலாக் பேசுறது. அதிமுக திமுக அடையாளம் கொடுத்தவர்கள் தான் இவங்க. யாரும் சினிமாவை தூக்கிட்டு சட்டமன்றத்துக்கு வரல. சட்டமன்றத்துக்கான ஒரு உரிய மரியாதை எல்லாருமே கொடுத்தாங்க. இப்போ நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சட்டமன்றத்துல பேசுறதுக்கு சட்டமன்ற தரவுகளோட வரணும். என்னென்ன விஷயம் இதுக்கு முன்னாடி நடந்தது, ஏது நடந்தது, இத வந்துட்டு காம்பன்சேட் பண்றது என்னன்னு தரவுகளோட வரணும். சட்ட விதிகளோட பேசணும். பேச விட மாட்டேங்கிற ஹரிஷ். My points are diluted, ஹரிஷ். My points are diluted. உங்களுக்கு முந்தைய வரலாறுகளை சொன்னா இன்றைய கவர்மெண்ட் பத்தி பேசுறீங்க, முந்தைய வரலாறு பத்தி சொன்னா இன்றைய கவர்மெண்ட் பத்தி இல்ல. யூ ரேசிங் யுவர் வாய்ஸ். என்னோட பாயிண்ட்ஸ்ங்கள அப்படி இப்படி அழிக்கிற நீ. இதுதான் வந்து தாவேக பண்ணிட்டு இருக்கீங்க. கிடையவே கிடையாது. இல்ல, let me talk. allow me அரசு பத்தி சொல்றீங்களே, இதுக்கு முன்னாடி இருந்த அரசுங்கிறதையும் சொல்லுங்கன்னு சொல்றேன். allow me to talk first. இப்ப நான் சொல்லிடுறேன். சட்டமன்றத்துக்கு தரவுகளோட வரணும். இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா சட்ட விதிகளுடன் பேசணுமே தவிர இந்த கைத்தட்டல் வாங்கறதுக்கோ இந்த சினிமா பாணியில கதைகள் சொல்றதுக்கோ வசனங்கள் ஏற்ற இறக்கங்களோட பேசுறதுக்கோ அரசியல ஒரு பொழுதுபோக்கு தளமா மாத்திடுச்சு இந்த சமூக ஆர்வலர்கள் அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். நானு முக்கிய பிரச்சனைகள்ல இருந்து திசை திருப்புது இது. அரசுக்கு எதிரான இந்த எதிர்கட்சிகள் ஒரு வலுவான ஒரு கேள்விகளை எழுப்பும் போதோ இல்ல நிர்வாக தோல்விகளை வெளிப்படுத்தும் போதோ அதுக்கு வந்துட்டு ஒரு புள்ளி விவரத்தோட வந்துட்டு பதில் அளிக்கிறது இல்ல. ஒரு குட்டி கதை சொல்றது, ஒட்டுமொத்த அவையையும் ஊடகங்களையும் திசை திருப்புறது, ஆளும் கட்சியினர் ஒரு யுக்தியாவே தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றது இந்த 60 நாட்கள்ல நான் சொல்றது. இது வந்துட்டு தப்பிக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. இது தப்பிக்கிறது அப்படின்றத தவிர்த்து இது தீர்வு அல்லன்றதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப நான் உனக்கு சொன்ன பாரு, டைல்யூஷன் ஆஃப் டிபேட் குவாலிட்டி, அதுதான் அங்க நடக்குது. அண்ணாதுரை அவர்கள் பார்த்திருக்கோம், கருணாநிதி அவர்கள் பார்த்திருக்கோம், ஜெயலலிதா அம்மையார் பார்த்திருக்கோம், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பார்த்திருக்கோம், எத்தனையோ பேரை அந்த எத்தனையோ ஆளுமைகள் அமர்ந்து சட்டம் பேசிய அந்த தளம் தமிழ்நாடு சட்டமன்றம். ஆனா இன்னைக்கு தத்துவ கதைகளும் ஒருவருக்கு ஒருவர் வம்புக்கு இழுக்கும் கதைகளும் தான் பேசிட்டு சட்டமன்ற விவாதங்களோட தரத்தை, the quality of debate கீழே இறங்கி போயிருக்கு. இல்ல நீங்க சில ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், கம்யூனிஸ்ட் தலைவர்களோட நீங்க வந்து என்ன தெரியுமா பண்றீங்க சட்டமன்றத்துல கூட? ஆக்ஷன் எல்லாம் எடுத்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க நீங்க. இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன். செல்வி ஜெயலலிதா அவர்களோட, எம்ஜிஆர் அவர்களோட, கம்யூனிஸ்ட் தலைவர்களோட கருணாநிதியை சேர்த்து வைத்து நீங்க ஒரே தட்டுல வச்சு பாக்குறீங்க. இதே கருணாநிதி 65 அதிமுக எம்எல்ஏக்களை வந்து இதே கருணாநிதி 65 அதிமுக எம்எல்ஏக்களை சட்டமன்றத்துல சஸ்பெண்ட் பண்ணிட்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் தனியா போய் சட்டமன்றத்துல பேசும்போது ஃபைலுக்கு நடுவில் தன்னோட மூஞ்சி மறைச்சிட்டார். ஒரு தலைவர் எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்கும் போது ஃபைலுக்கு நடுவில் முகத்தை மறைச்சிட்டார். விஜய் அப்படி கிடையாது. விஜய் அப்படி கிடையாது. நீங்க பேசுனா அதுக்கு பதிலடி கொடுப்பாரு. அதனாலதான் உதயநிதி நீ சொன்ன பாரு, அந்த சட்டமன்றத்துல நடந்த எல்லா விஷயமும் நாங்களும் பாத்துட்டு இருந்தோம். லுக் ஹரேஷ், என்ன சொல்றது, சோசியல் மீடியால பேசுற மாதிரி தயவு செய்து பேசாத. திமுக மாதிரி நான் கட்டுக்கதை சொல்லல. திமுக வந்து நாங்க தான் அனுப்பிச்சோம், எங்களாலதான் இந்த ஆட்சி நடக்குது. யார் சொன்ன உங்களால ஆட்சி நடக்குதுன்னு? திருமாவளவன் சொன்னாரா? இல்ல. கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சொன்னாங்களா? இல்ல. இந்தியன் முஸ்லீம் லீக் தலைவர் சொன்னாரா? காதர் மொய்தீன் சொன்னாரா? கிடையவே கிடையாது. காதர் மொய்தீன் தெளிவா சொல்றாரு. என்கிட்ட பேசினாரு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும்னு பேசினாரு. அது எங்களுக்கு பிடிக்கல. நீங்க 2 பேரும் 60 வருடங்களா ஒருத்தர் விமர்சனம் பண்ணி கடுமையா தாக்கிட்டு வந்தீங்க. திடீர்னு நீங்க ஒன்னா சேர்ந்தீங்கன்னா மக்கள் அதை எப்படி எடுத்துக்குவாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு அவர் பதிலே சொல்லல அப்படிங்கறத ஒரு ஊடகத்தின் நேர்காணல்ல அவரே வெளிப்படையா சொன்னார் காதர் மொய்தீன் அவர்கள். அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு வைகோ அவர்களும் சொல்றாரு திமுக பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறத வைகோ அவர்களும் சொல்றாரு. சூப்பர். வைகோ சொல்லிட்டாக்க கண்டிப்பா அது பெரிய விஷயமா தான் இருக்கும். சட்டமன்றத்துல என்ன பண்ணீங்களோ அதே தான் இங்கேயும் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல அவங்க திமுக கூட இருந்தா நல்லவங்க, திமுக வெளியில வந்து அப்படியே சொல்லல. நம்ம பேசுற வார்த்தைகளை தான் வச்சு சொல்றேன் நானு. ஓகே, வில் ஃபினிஷ் ஆஃப் திஸ். இந்த டாபிக் இன்னைக்கு முடிச்சிடலாம்.
ஃபைனலா வந்துட்டு எனக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுக்குறான்னு ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிடுறேன். சட்டமன்றம்ன்றது சட்டம் இயற்றும் இடம் தானே தவிர அது சினிமா தேட்டரோ இல்ல நீதி கதைகள் சொல்ற இந்த மழலையர் ஸ்கூல் கிடையாது. அது மக்களுக்கு தேவை தாழ்போட வைக்கும் கதைகள் இல்ல, அவங்களோட பசிய போக்குற திட்டங்கள் தான். நிர்வாக திறமையும் தேவை. கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத போது இந்த மாதிரி கதைகள் எல்லாம் அவிழ்த்து விடுறது தலைவர்களின் சாதுரியம் இல்லது, அவர்களோட பலவீனம் இது அப்படின்றதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் சொல்லிட்டேன். ஓகே, மக்களே சிந்திச்சு பாருங்க. இவ்வளவு அவலங்கள், இவ்வளவு மின்தடைகள், குற்றப்பின்னணி கொண்ட எம்எல்ஏக்கள் ஆதிக்கம் இன்னும் வரப்போகும் நாட்கள்ல தமிழ்நாட்டிற்கு எப்படிப்பட்ட சோதனை காலமாக இருக்கும் அப்படின்றது பாருங்க. திரைக்கு பின்னால இருக்கும் கவர்ச்சியும் வாழ்க்கையின் அரசியலும் மக்கள் புரிஞ்சு கொள்ளும் நேரம் வந்துடுச்சு. பொண்ணும் பொருளமா இருந்தாங்க மக்கள். கடந்த ஆட்சியில விலைவாசி ஏற்றம் இல்ல, கடந்த ஆட்சியில வந்து மின்வெட்டு கிடையாது, கடந்த ஆட்சியில வந்து எல்லாரும் வந்து செல்வ வளத்தோட மின்வெட்டு கிடையாதுன்னு சொல்லாதீங்க. நானே நிறைய புகார் கொடுத்திருக்கேன். என்னால டான்ஜெட் கோக்கு இன்டர்வியூ கூட எடுக்க முடியல. ஏன்னா கெஸ்ட் வந்துட்டு அப்பப்ப கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, கரண்ட் ஆஃப் பவர் போயிடுச்சுன்னு போயிடுறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? டிஎம்கே கவர்மெண்ட் வந்துச்சுன்னா, டிஎம்கே கவர்மெண்ட் ஒன்ஸ் விட்டுட்டு போனாங்கன்னா பவர் கட் ஆகுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல ஆகலையா? 2014 சொன்னேன். செல்வி ஜெயலலிதா தென்காசியில தெளிவா சொன்னாங்க, பியர் வித் மீ. மின்சார வாரியத்துல இருக்காங்க, அவங்க எல்லாரையும் களை எடுத்துட்டு இருக்கோம். பியர் வித் மீ நாங்க ஜெயலலிதா அவர்கள். செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நீங்க வந்து வாய்ப்பு கொடுக்குறப்போ ஏன் விஜய்க்கு கொடுக்க கூடாது? அந்த ஒரு வருட காலம் கொடுங்க. நீங்க வந்து எடுத்த உடனே சூப்பர்மேன் மாதிரி விஜய் இதை பண்ணியே ஆகணும், அதை பண்ணியே ஆகணும். சட்டத்துக்கு உட்பட்டு தான் பண்ண முடியும். சட்டத்துக்கு உட்பட்டு பண்ணணும்னா பண்ணுவாரு. எல்லாத்தையும் உடனே பண்ணுங்கன்னா எல்லாத்தையும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் பண்ண முடியும். சட்டம்ங்கிறது காலம் எடுக்கும். நீங்க அப்படிதான் வந்து 60 ஆண்டு காலம் சட்டத்தை நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்க. இந்தியன் நாட்டுடைய சட்டமே வந்து எப்பயுமே வந்து ப்ராசஸிங் ஆஃப் டைம்ங்கிறது உங்களுக்கு லாங் பீரியட் டியூரேஷன் எடுக்கும். என்னைக்குமே வந்து சட்டம் உடனே வந்து நீ தீர்ப்பு கொடுத்துறாது எந்த நீதிமன்றமும். எல்லாம் விசாரிப்பாங்க, எல்லா சாட்சிகளையும் விசாரிப்பாங்க, எல்லா விதமான சாட்சிகளையும் விசாரிச்சு எல்லாம் பண்ணுவாங்க. ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க திமுக போன ஆட்சியில. அதை நம்பிட்டு அந்த பொண்ணு கௌசல்யா சங்கர், அந்த பொண்ணு திமுக பிரச்சாரம் எல்லாம் பண்ணாங்க 2021. இன்னைக்கு அதே கௌசல்யா சங்கர் திமுக மேல கடுமையா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. திமுக செயல்படுதுங்கிறாங்க அவங்க. இல்ல கௌசல்யா வந்துட்டு வேற டாபிக் எடுத்துக்கலாமே. நாளைக்கு அதான் பேச போறோம். நம்ம நாளைக்கு அதுக்கு தான் பேச போறோம். ஆனா சொன்ன வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற திமுக நல்லது பண்ணிருக்கு. ஆனா சொன்ன வாக்குறுதிகள் கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்ற முடியும்னு காட்டிட்டு இருக்கிற தாவேக்கா உங்களுக்கு வந்து கெட்ட அரசாப்படுதுன்னா எனக்கு அது புரியல. பீரியட்ல விடிய காலையில 2 மணிக்கு கருத்து சொல்ற பத்திரிகையாளர்கள் எல்லாம் கைது பண்ண கவர்மெண்ட்டை விட இந்த கவர்மெண்ட் எவ்வளவு பெட்டர்ன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் ஃபினிஷ் நினைக்கிறேன். நானு எங்கேயாச்சும் வந்துட்டு 10-11 வருஷமா வந்துட்டு நானும் ஹரிஷும் வந்து ஒன்னா உட்காந்து இந்த மாதிரி டிபேட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். ஆனா ஹரிஷோட பாயிண்ட்ஸ் நான் கிராஸ் பண்ணிட்டு அதுக்கான பதில் சொல்வேன், என்னோட பாயிண்ட்ஸை ஹரிஷ் கிராஸ் பண்ணி பதில் சொல்வேன். ஏன்னா அப்போ வந்துட்டு திமுக அதிமுக 2 கட்சியில மாறி மாறி இருந்ததுனால, இப்ப இன்னைக்கு அவர் தாவேக்கால இருக்கிறதுனால நம்ம சொல்றது எதையுமே அவர் காது கொடுத்து கேட்கிற மாதிரியே கிடையாதுன்றது இன்னும் சொல்ற ஹரிஷ். ஜேர்னலிஸ்ட்ன்றதை விட்டுட்டு பீயிங் எ ஃபீமேல், நான் ஒரு போஸ்ட் ஒரு சோசியல் மீடியால போட்டேன்னா யூ கம் அண்ட் see the comments. அவ்வளவு ஆபாசமா போடுறாங்க. அந்த என்ன சொல்றது, வார்த்தைகளுக்கு அகராதி எழுதணும் போல இருக்குது. அவ்வளவு வார்த்தைகள் பேசுறாங்க. எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா பைத்தியக்காரத்தனமா தனியா ரோட்ல டான்ஸ் ஆடி அதை ரீல்ஸ் நெட்டன் போட்டுட்டு இருக்காங்க. என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு நம்மளுக்கு. ரீல்ஸ் போடுறதும் இந்த கவர்மெண்ட்டுடைய செயல்பாடையும் நீங்க ஒண்ணா வச்சு பாக்குறீங்க. ரீல்ஸ் போடுறதுங்கிறது தனி. நீங்க சட்டமன்றத்திலேயே ரீல்ஸ் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ரீல்ஸ் போடுற அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் எப்ப ஆரம்பிச்சதுன்னா கொரோனா பீரியட்ல ஆரம்பிச்சது. கொரோனா பீரியட்ல வந்து வேலை வெட்டி இல்லாம எல்லாம் வெட்டியா இருந்ததுனால என்ன பண்றதுன்னு தெரியாம டிக்டாக்னு ஒரு ஆப் வந்தது. அதுல ரீல்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. அது இன்ஸ்டா பக்கம் போயிடுச்சு. இப்போ அதுலதான் வந்து நம்ம திவாகர்ல இருந்து வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர்ல இருந்து எல்லாம் உருவானது. அப்படிதான் எல்லாம் உருவாகி வந்திருக்காங்க. இன்னைக்கு பிக் பாஸ் வரைக்கும் போய் எல்லாம் சண்டையெல்லாம் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு அவர். அப்படிதான் எல்லாம் வந்திருக்காங்க. ரீல்ஸ் பண்றதுங்கிறது வேற, இவங்க எல்லாம் வேற. இப்போ நீங்க கீர்த்தனா சொன்னீங்கன்னா, கீர்த்தனா என்ன பொறுத்தவரை கீர்த்தனா வந்து போராடிட்டு இருந்தாங்க. நான் என்ன தெரியுமா சொல்றேன், இதுக்கு முன்னாடி பீரியட்ல எல்லாரும் 2 வீலர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க.
இன்னைக்கு எல்லாருமே சிங்கிள் வீலர் யூஸ் பண்றாங்க. ஏன்னா வந்துட்டு அந்த பேக் வீல் மட்டும் தான் வந்துட்டு ஓட்டுறாங்க, ஃப்ரண்ட் வீல் வந்துட்டு மேல இருக்கு, அது அப்படி இன்னைக்கு ஓட்டிட்டு மட்டுமா இருக்கு? போறாங்க. இல்ல, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, வீலிங் மட்டும் இன்னைக்கு அதுலயும் மட்டுமா வந்துட்டு இருக்கு? ஸ்டண்ட் கொடுக்குறாங்க ஜிம் இது பண்றதுக்காக. வழியில இருக்கிற பேரிகார்ட் எல்லாம் கையில தூக்கிட்டு வண்டி ஓட்டுறாங்க. ஆமாங்க, வீலிங் புரியல. வீலிங் பண்றது இன்னைக்கு மட்டுமா இருக்கு? நான் நிறைய காட்சிகளை நான் இதே காணொலியோட இணைக்கிறேனே. இன்னைக்கு மட்டுமா அந்த வீலிங் பண்ற கலாச்சாரம் இருக்கு? 2006ல ஆரம்பிச்சது, இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்கு இந்த வீலிங் கலாச்சாரம். அதெல்லாம் தடுக்கிறதுக்கு காவல்துறை எத்தனையோ முறை பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. எல்லாம் சின்ன சின்ன 17 வயசு பசங்க, எல்லாம் 17 வயசு 16 வயசு பசங்க, அவங்களுக்கு பைக் வாங்கி கொடுக்குறாங்க. ஏன் பேரண்ட்ஸ் சொல்லணும்? நீங்க வந்து கவர்மெண்ட் பேரண்ட்ஸ் தான். சொல்லக்கூடாது, பேரண்ட்ஸ் சொல்லணும். நீங்க வந்து அடம் பிடிக்கிறாங்கிறதுக்காக பைக் வாங்கி கொடுக்குறது, மொபைல் வாங்கி கொடுக்குறது. மொபைல் வந்து இது பயன்படுத்துறது வயசுன்னு பேரண்ட்ஸ்ன்றப்ப ஒண்ணு நான் இன்னொரு இருக்கு. விஷயத்த சொல்லிக்கிறேன். பேரண்ட்ஸ்ன்றப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப நீ என்ன சொல்ற, தப்பு குழந்தைங்க மேல தப்பு இருக்குது. மொபைல் கேக்குறாங்க, பைக் கேக்குறாங்கனாக்கா வந்துட்டு 2 போட்டுட்டு அதெல்லாம் வாங்கி கொடுக்க இல்ல, ஒரு முடியாதுன்னு ஒரு காலத்துல பேரண்ட்ஸ் சொல்லணும். ஒரு காலத்துல குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுன்னா கதை சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டுவாங்க. இன்னைக்கு மொபைல்ல ஏதாவது ஒரு வீடியோ ப்ளே பண்ணிட்டு சாப்பிட அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு அந்த குழந்தை அதுவே வீடியோ பார்த்து சாப்பிடுது. சாப்பிடுது. இல்ல இப்ப நீ சொல்ற இல்ல பேரண்ட்ஸ் சொல்லிட்டு, அதுக்கு நான் சொல்றேன். இப்போ ஒரு குழந்தை வந்துட்டு ஸ்கூலுக்கு லீவ் போடுறதுக்கு 1000 காரணம் சொல்ல, எனக்கு வயிறு வலிக்குது, தலை வலிக்குதுன்னுட்டுன்னு சொல்றப்போ, ஒண்ணு தலைமையிலேயே போட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புன்னுட்டு தான் வந்துட்டு எங்களோட அம்மா எல்லாம் அப்படிதான் அனுப்பி பார்த்திருக்கேன் நானு. எங்க இதுல ஜெனரேஷன்ல பார்த்த பேரண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு குழந்தைக்கு வந்துட்டு லீவ் வேணும்னு சொன்னாக்கா கவர்மெண்ட் இது சிஎம் கிட்ட கேட்டு ராஜ்மோகன் அவர் வந்துட்டு என் பையன் கேட்டான், இது ஸ்கூல்ல ரீஓபன் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னுட்டு கேட்டு ஒரு அமைச்சர், அதுவும் கல்வித்துறை அமைச்சர் இருக்காரு அப்படின்றப்போ மக்கள் கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்ன்றது எனக்கு தெரியல. அதாவது கல்வித்துறை அமைச்சருக்கும் ஒரு பையன் இருக்காரு. கல்வித்துறை அமைச்சரும் மனுஷன் நீ தான். லீவ் போடுப்பா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு ஏன் லீவ் கொடுக்குற, படிக்கிற பசங்களை ஏன் கெடுக்குறீங்க? அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து உங்களுக்கு கடுமையான வெயில் இருந்த காலம் அது. இங்க ஒன்னும் வெயில் கிடையாது. நாங்க இருக்கிற இடத்துல வந்துட்டு இதுதான் உங்க வந்துட்டு அதான் நீங்க இருக்கிற வெயிலுக்கு நீங்க பேர் இருக்கிற போன இடம் ஊரு. ஓகேங்க. நீங்க இருக்கிற இடம் ஓகே. இங்க சென்னையில வெயில் இப்ப எக்கச்சக்கமா இருக்கு. மக்கள் படுற பாடு என்னங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். டெய்லி வெளியில போயிட்டு வரப்போ ஹரேஷ், தெரியுது. மக்கள் படுற பாடெல்லாம் ஒரு டூ ஓகே. இப்ப வீலர் நீ ஓட்ட சொல்றது முடியல, சொல்ற பாரு. வெளியில நடந்து போக இந்த முடியல. இடத்துல மழை அதிகமா பெஞ்சா அந்த கலெக்டர் வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த இடத்துல வந்துட்டு லீவ் கொடுக்கணும்னு சொல்லிட்டுன்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு போங்கப்பா. நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே உங்க பையன் கேட்டான்றதுக்காக வந்துட்டு பையன் ரீஓப்பனிங்க நீங்க கேட்டாங்கிறதுக்காக மாத்தி இல்ல இல்ல, அனுப்புறீங்கன்றது பையன் வந்துட்டு நாட் கேட்டாங்கிறதுக்காக லீவ் அக்செப்டபிள். எக்ஸ்டெண்ட் பண்ணல அவரு. வெயில் ஜாஸ்தியா இருக்குன்னு வானிலை ஆய்வு மையத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் ராஜ்மோகன் தான் சொன்னதே, நாங்க சொல்லல. ஆமாங்க, பேசுனதே ராஜ்மோகன் தான். அவர் தாங்க சொன்னாரு. அவர் அதையும் தான் மென்ஷன் பண்ணாரு. வானிலை ஆய்வு மையத்துல இருந்து இந்த முறை கடுமையான கோடை வெப்பம் இருக்குன்றாங்க. அதனால கோடை விடுமுறையை நாங்க வந்து கூடுதலா சில நாட்களுக்கு நீட்டிக்கலாமாங்கிற ஒரு ஆலோசனையில் இருக்கோம்னு நான் அன்னைக்கு. அவ்வளவுதான். அதுதான் சொல்றேன், கோடை என்ன விடுமுறை பேசுறோமோ அதை நீட்டிக்கிறது, வந்துட்டு கோடை தெளிவா விடுமுறை பேசணும், கருத்தா நீட்டிக்கிறதெல்லாம் வந்து பேசணும். நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. கோடை விடுமுறை நீட்டிக்கிறதெல்லாம் எலெக்ஷன் வருதுங்கிறதுக்காக நிறைய முறை ஏற்கனவே வந்து திட்டமிடப்பட்ட நாட்கள் வந்து 20 நாள் 30 நாள் தள்ளிட்டா கூட பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து எலெக்ஷன் அக்செப்டட். வெயில் வருதுங்கிறதுக்காக அதிகமா இருக்கு, ஸ்கூல் காலேஜ் அக்செப்டட். க்ளோஸ் மழை பண்ணுங்க. அதிகமா இருக்கு, அக்செப்டட். ஆனா என் பையனுக்கு லீவ் வேணும்னு முதலமைச்சரை கேட்கறது நாட் அக்செப்டட். அவரும் மனுஷங்க, அவரும் மா, மனுஷன், நீ அவரும் லீவ் இங்கதான் போட்டு வாழ்றாரு. உட்காருப்பா, உன் அவர் பையனுக்கு வேற்று லீவ் கிரகத்துல இருந்து வரல. போடுப்பா. அவர் வேற்று கிரகத்துல இருந்து வரல. அவரும் மனுஷன் தான். அவருக்கும் ஒரு குடும்பம் நீ இருக்கு, லீவ் குழந்தை போடு. இருக்கு. இதுதான் இதே வந்து இதுதான் தாவேக்கா, இல்ல, இதே இதுதான் வந்து தாவேக்கா. இதே உனக்கு லீவ் வேணும்னா நீ லீவ் போடு, உன் பிள்ளைக்கு லீவ் வேணும்னாக்கா உன் பிள்ளைக்கு லீவ் போடு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு படிக்கிற பசங்களுக்கு எதுக்கு லீவ் போடுறீங்க? அப்படி கிடையாதுங்க. அவர் வந்து என் பையன் சொன்னதுனால நான் லீவ் கொடுத்துட்டேன்னு சொன்னாரா? கிடையாது. அப்படிதான் சொன்னாரு, கிடையாது, அப்படிதான் கிடையாது, கிடையாது, கிடையாது. சொன்னது அதுதான். நீங்க வந்து வெட்டி ஒட்டி சன் நியூஸ்ல மட்டும் போடுற நியூஸை மட்டும் அப்படி எல்லாம் கிடையாது. அதுதான் கீர்த்தனா விஷயத்துலயும் அதான் நடந்துச்சு. நான் தெளிவா சொல்றேனே. ராஜ்மோகன் என்ன சொன்னாருன்னா, என்னுடைய மகனும் இந்த மாதிரி கோடை விடுமுறை நீட்டிப்பு கேட்டுட்டு இருக்காரு, கோடை விடுமுறை நீட்டிப்பு கொடுக்கலாமான்னு பேசிட்டு இருக்கோம். ஏன்னா குழந்தைக்கு என்ன கோடை விடுமுறை தெரியும்? பொறுங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். வானிலை கடுமையான வெப்ப அலை இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுனால கோடை விடுமுறை நீட்டிக்கலாமான்னு ஒரு ஆலோசனை போயிட்டு இருக்கு. அதிகாரிகளோட நாங்க பேசிட்டு இருக்கோம், இன்னும் முடிவு எடுக்கலன்னு நான் அன்னைக்கு இவர் வந்து பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுக்குற, யாருடைய மகன்களும் பேரன்களும்
அரசு பள்ளியிலையும் படிக்கல, தனியார் மாநிலத்தை மாநில கல்வி இதுல இயங்குற தனியார் பள்ளியிலையும் படிக்கல, எல்லாம் சிபிஎஸ்இ ஐசிசி படிச்சுட்டு இருக்காங்க. கல்வித்துறை அமைச்சரா இருந்தவருடைய பையன் வந்து பிரெஞ்சு எடுத்து அதுதான் வந்து லாங்குவேஜ் எடுத்து படிச்சுட்டு இருந்தாரு. ஊடகத்துல கேட்டப்ப அதான் சொன்னாரு. அப்புறம் ஊடகத்துல சர்ச்சையானதுக்கு அப்புறம் அவர் பையனை மிரட்டி உருட்டி எல்லாம் பேச வச்சாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய மாறுதல் இருக்குங்கிறத நீங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் விஷயம். உங்களுக்கு வந்து ஸ்டாலின் பண்ணா சரி, உதயநிதி பண்ணா சரி, அப்படி இல்ல. நாளைக்கு ராஜ்மோகன் பையன் பர்த்டேக்கு நேஷனல் இது தமிழ்நாடு ஹாலிடே கொடுப்பீங்களா? யாருங்க கொடுத்தா எனக்கு தெரியல. அப்படியும் மாறதுக்கு வாய்ப்பு ஜூன் இருக்கா? 4 பள்ளிகள் திறக்கும்னாங்க. ஜூன் 1 திறந்துட்டாங்க பள்ளிகளை. 3 நாளுக்கு முன்னாடியே திறந்தாங்க. யார் கொடுத்தா லீவ் கொடுத்தா? எல்லாம் திறக்கல ஹரேஷ். ஜூன் 1 திறக்க கூடாதுன்றதுதான் ஜூன் 4 மாத்தினாங்க. ஜூன் 1 திறந்துட்டாங்க. ஹையர் செகண்டரிக்கு ஜூன் 1 திறந்துட்டாங்க. ஹையர் செகண்டரி ஆமா, ஹையர் செகண்டரிக்கு ஜூன் 1 திறந்துட்டாங்க. ஜூன் 4 திட்டமிட்டபடி 4 வந்து மற்ற மாணவர்களுக்கு திறந்தாச்சு. நான் என்ன தெரியுமா சொல்றேன், நீங்க மாற்றம் கொடுக்குறேன்னு எந்த மாற்றமும் வரலன்றதுதான் நாங்க சொல்றோம். நீங்க வந்துட்டு நீங்க இதை பண்ணீங்கன்னு திருப்பி அந்த 60 வருஷ கதை தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இவ்வளவு நேரம் பேசுறதுல நீங்க எந்த மாற்றமும் கொடுக்கல. மாற்றம் கொடுக்கறதுக்கு டைம் கேக்குறீங்க. இப்போ வந்து வன்னியரசு அவர்கள் வந்து ஒரு சாதி மோதல் நடக்கிற இடத்துக்கு 24 hours போயிருக்காரு. போய் அங்க இருக்கிற மீனவர்கள்ட்டையும் தலித் சமூக மக்கள்கிட்டையும் பேசி இந்த பிரச்சனையை சுமூகமா முடிச்சுட்டு வந்திருக்காரு. கடந்த 60 ஆண்டு காலத்துல எந்த அமைச்சரும் சாதி பிரச்சனை நடந்த இடத்துக்கு 24 hours போனதே கிடையாது, போய் பேசினதே கிடையாது. அதிகாரிகள் மட்டும்தான் போனாங்க, அமைச்சர்கள். திமுக கூட்டணியில் ஜெயித்தவர் அப்படிதான் இருப்பார். திமுக கூட்டணியில் ஜெயித்தவர்னா அப்ப திமுக எத்தனை வருஷம் 60 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க, ஏன் பண்ணல? அவருக்கு அதை பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்தது, பண்ணாரு. நல்ல மனதுடையவர்களை இந்த ஆட்சி அங்கீகரித்திருக்கிறது. அதுதான் பாயிண்டிங்க. நல்ல அங்கீகரித்திருக்கிறது. அதனால அவர் வந்து இந்த கவர்மெண்ட்ல சுயமா செயல்படுறாரு, சுதந்திரமா செயல்படுறாரு. அவரால் சுதந்திரமா செயல்பட முடியுது. போன பீரியட்ல ஆட்சியில பங்கு கொடுத்து உட்கார வச்சிருந்தாங்கன்னா அவர் எங்க இருந்திருக்காருன்னு தெரியாதவர்கள் இருந்திருப்பாரு. ஏன்னா மாவட்ட செயலாளர் ஒரு பக்கம் நாங்க தான் பெரிய ஆளுங்கன்னு இருப்பாங்க, மந்திரிகள் சீனியர் மந்திரிகள் இன்னொரு பக்கம் நாங்க தான் பெரிய ஆளுன்னு இருப்பாங்க. 2 பக்கத்தையும் அவரால் சமாளிக்க முடியாம காணாமே போயிருப்பாரு. ஓகே, the video is going very lengthy நினைக்கிறேன். வீடியோ ரொம்ப லென்த்தியா போகுது. சோ நம்ம முடிச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை பத்தி பேசணும்னாக்கா 2 பேருக்குமே வாக்குவாதங்கள் ஜாஸ்தி தான் வருது. சோ முடிச்சுக்கலாம் ஹரீஷ் இந்த இதுவை. தாவேக அரசு கடந்த 60 நாட்கள்ல நிறைய திட்டங்கள் செஞ்சிருக்காங்க, இன்னும் செய்ய போறாங்க. தாய்மாமன் சீர்திட்டம்லாம் வந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியா பல்வேறு திட்டங்கள் செய்ய போறாங்க. அடுத்து வர சட்டமன்ற கூட்டத்தொடர்ல பெண்களுக்கான உரிமை தொகை உயர்த்தப்பட போகுது. நிறைய கூடுதலான திட்டங்கள், வாக்குறுதியில் சொல்லப்படாத பல திட்டங்கள் எல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஈராக் பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னா, ஈராக் அமெரிக்கா இடையிலான பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னா எல்பிஜி சிலிண்டர்ஸோடைய அந்த இலவச எல்பிஜி சிலிண்டர்ஸ் இஷ்யூவும் கிடைச்சிரும். அந்த இஷ்யூ இருக்கிறதுனாலதான் வந்து அதை செயல்படுத்த முடியாத சூழல் இருக்கு. எல்பிஜி தட்டுப்பாடு இருக்கு. நாடு முழுவதும் இருக்கு எல்பிஜி தட்டுப்பாடு. நீங்க ஒரு எல்பிஜி கேஸ் புக் பண்ணீங்கன்னா 30 நாள் 35 நாள் ஆகுது டெலிவரி ஆகுது. அப்படியான சூழல் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து 3 நாடுகளுக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனை. ட்ரம்ப் கொஞ்சம் ஒத்துழைச்சு இதெல்லாம் வேணாம், மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு நினைச்சு அவர் செயல்பட்டாருன்னா ஓகே, கிறுக்குத்தனமா நான் அப்படித்தான் செயல்படுவேன்னு போனாருன்னா மற்ற நாடுகள்லாம் இதெல்லாம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத ட்ரம்ப்பும் உணரணும் அப்படிங்கிறதான் இந்த காணொலியிலையும் நம்ம கேட்டுக்கிறோம். தாவேக அரசுடைய செயல்பாடுகள் நல்லதான் இருக்கு என்ன பொறுத்தவரை. ஓகே, நத்திங் மோர் டு ஆட்ன்னு நினைக்கிறேன். நான் இதுவே போறோம்னு நினைக்கிறேன் பேசுனது. ஸோ நம்ம அடுத்த டாபிக்ல அடுத்த வீடியோல பார்ப்போம் மனிஷ். நன்றி.